இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் அனிமல் கிங்டம். ஸோ பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் விட்டாக்க கிளாஸிஃபிகேஷன் தான் நம்ம படிக்கிறோம். அதில் 5 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு? எஸ், கிங்டம் மொனிரா, கிங்டம் ப்ரொட்டஸ்டா, கிங்டம் ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமேலியா. பாக்கி எல்லா கிங்டமும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிங்டம் அனிமேலியா ஆர் கிங்டம் அனிமல் கிங்டம். When you look around, you will observe different animals with different structures and forms. ஆமாம் தானே? ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கீழே இறங்கி போகிறீங்க, வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க. வெளியே போகும்போது என்னெல்லாம் பார்க்கலாம்? டாக்ஸ் இருக்கும், கேட்ஸ் இருக்கும், கவுஸ் இருக்கும், ரைட்? இது மாதிரி நிறையா அனிமல்ஸ் பார்ப்பீங்க. இது இல்லாமல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கும், ரைட்? அதேமாதிரி குட்டி குட்டி அனிமல்ஸும் இருக்கும். லைக் லைஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற வண்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், ரைட்? இன்செக்ட்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே அனிமல் கிங்டத்தில் வருது. As over 1 million species of animals have been described till now, the need for classification becomes all more important. So அவ்வளோ varieties of animals இருந்ததுனால, okay, so அவ்வளோ varieties of animals இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸிஃபை பண்ணி ஆகணும். கிளாஸிஃபை பண்ணலாம் நம்மளால் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரைட்? So the classification also helps in assigning a symmetric position to newly described species. Sorry. The classification also helps in assigning a systematic position to newly described. Already இருக்கிறத படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் அண்ட் புதுசாக கண்டுபிடிக்க போகிற ஸ்பீஷியஸை பிளேஸ் பண்ணுறக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கவ் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன வரும்? கவ் தான் வரும், பட் டாக் வராது, ரைட்? இப்போ டாக் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டாக் வரும். ஸோ இதை நான் கவ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன், இது டாக் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? அதனால தான் எனக்கு ஈஸியாக டாக் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும், கெனைன் இருக்கும் அண்டு ஸ்னவுட் கொஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே நமக்கு ஞாபகம் வருது. கவ் அப்படிங்கும்போது they are herbivores, கொஞ்சம் டாலாக இருக்கும், இதெல்லாமே நமக்கு ஞாபகம் வருது, ரைட்? ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இப்போ நான் கவ் மாதிரியே இன்னொன்று புதுசாக ஐடென்டிஃபை பண்ணால் அதை நான் ஈஸியாக எங்கே கொண்டு போய் வைக்க முடியும்? கவுக்கு கீழே வைக்க முடியும், ரைட்? அதோட கிளாஸிஃபிகேஷனில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதான் கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் ஈஸி, ஓகே? நம்ம லேர்னிங்கை ஈஸியாக்கிறதுக்காக. ஸோ இந்த அளவுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வேர்ல்டில் இருக்குது. அண்ட் இது எல்லாமே பிளான்ட் டைப்ஸ், பட் இது எல்லாமே அனிமல்ஸ், ரைட்? ஸோ அனிமல்ஸில் இந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ரேண்டமாக பார்த்தா நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ கிளாஸிஃபை பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஸோ எர்த்தில் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு இருந்தது ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸுக்கு அப்புறம் தான் யூகேரியாட்ஸ் வந்தது, ஃபோட்டோசிந்தட்டிக் எல்லாமே, ஓகே? ப்ரோகேரியாட்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் யூகேரியாட்டிக் செல் அப்படியே டெவலப் ஆகி இப்போ ப்ரெசன்ட் டே எர்த்தில் இருக்கிற அளவுக்கு ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆகிருக்கு. ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ என்னெல்லாம் பேசிஸாக எடுத்திருக்கோம்? இன்ஸ்பைட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், தேர் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் காமன் டு வேரியஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன் ரிலேஷன் டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிச்சிருக்கோம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ், எப்படி செல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, செல்ஸ் மட்டும்தான் இருக்கா, டிஷ்யூஸ் இருக்கா, ஆர்கன் இருக்கா, ஆர்கன் சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து மாற்றிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் பாடி சிமெட்ரி, ஸோ பைலாட்ரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரியா என்னங்க நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு பாடியை கட் பண்ணும்போது 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத வச்சு பேஸ் பண்ணி தான் பாடி சிமெட்ரி. தென் நேச்சர் ஆஃப் சீலம். நேச்சர் ஆஃப் சீலம் மீன்ஸ் பாடி கேவிட்டி, ஓகே? ஸோ அந்த பாடி கேவிட்டியோட நேச்சர். தென் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி அண்ட் reproductive systems. இது எல்லாத்தையும் பேசிஸாக வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் யூஸ்ட் as a basis of animal classification. This is very important 1 mark, okay? MCQ and இதை sentence typeல கூட கொடுக்கலாம். என்னென்ன இருக்குது? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் 1, தென் பாடி சிமெட்ரி, நேச்சர் ஆஃப் சீலம், பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ், ஓகே? ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் என்னது? செல் எவ்வளோ இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ தோ ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் அனிமேலியா ஆர் மல்டி செல்லுலார். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ, புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அனிமேலியாவில் இருக்கிற எல்லாருமே என்னது? மல்டி செல்லுலார். அப்போ யூனிசெல்லுலார் அனிமல்ஸை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம்? ஆல்ரெடி நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம். எஸ், ப்ரொட்டிஸ்டாவில் பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஓகே? multicellular, all of them do not exhibit the same pattern of organization of cells. So எல்லாமே same pattern of organization of cells கிடையாது, which means சிலது எல்லாமே cellular aggregates இருக்கும், சிலது tissue ஓட ஃபார்ம்ல மட்டும்தான் இருக்கும், சிலது organ டெவலப் ஆயிருக்கும், சிலதுக்கு organ system டெவலப் ஆயிருக்கும், okay? For example, in sponges, the cells are arranged as a loose cell aggregates, that is, they exhibit cellular level of organization, which means நிறைய cells சேர்ந்து ஒரு லூஸ் அக்ரிகேட்டாக இருக்கும் எங்கே? ஸ்பாஞ்சஸில். இப்போ இங்கே டிஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டிஷ்யூ அப்படிங்கிறது என்னது? குரூப் ஆஃப் செல்ஸ் which forms, yes, which performs
சேம் ஃபங்க்ஷன் ரைட். ஸோ அந்த மாதிரி சேம் ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஆகவே குரூப் ஆஃப் செல்ஸ் இங்கே கிடையாது. அதனால் இங்கே என்ன இருக்குது, எக்ஸிபிட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ லெவல் ஃபார்ம் ஆகலை, டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் sponges and they are cellular aggregates. Okay, some division of labor, that is activities occurs among the cells. So அந்த இருக்கிற செல்ஸ்லயே இந்த செல் இந்த வேலை பார்க்கும், இது வந்து டைஜஸ்ட் பண்ணும், இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கும். In coelentrates, the arrangement of cells is more complex. இப்போ அடுத்து நம்ம coelentrate பார்க்க போறோம். coelentrates அப்படிங்கிறது ரெண்டாவது ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது porifera, that is sponges, ரெண்டாவது coelentrates. coelentratesல எப்படி இருக்கும் அப்படின்னா poriferaல cellular aggregates right. பட் இங்கே வரும்போது அது என்ன ஆயிரும்னா டிஷ்யூ லெவலுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இங்கே டிஷ்யூஸ் இருக்கும். ஓகே, பட் ஆர்கன்ஸ் இருக்காது, பட் டிஷ்யூஸ் இருக்கும். Here the cells performing same functions are arranged into tissues, hence it is called tissue level of organization. ஸோ இதை நாம tissue level of organization சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் யார் இது? எஸ், ஜெல்லிஃபிஷ் அண்ட் இது ஹைட்ரா. இந்த ரெண்டுமே tissue level of organization. இதுக்கு organs கிடையாது. ஓகே, a still higher level of organization. So அடுத்த லெவல் என்னது? organ level, right? So organ level is exhibited by members of platyhelminthes and other higher phyla where tissues are grouped together to form organs, each specialized for particular functions. So இங்கே organs இருக்கும் and ஒரு organsum ஒரு particular functions form பண்ணும். So அதுக்கு example platyhelminthes ஓட example, this is டேப் வார்ம். நல்லா பாருங்கள், அப்படி இது பிளாட்டிஹெல்மின்தஸ் எல்லாமே ரொம்ப பட்டையாக இருக்கும். ஓகே, நல்ல பட்டையாக இருக்கும். ஸோ டேப் மாதிரி இருக்கனால தான் இது டேப் வார்ம். ஓகே, இதுவும் பட்டையாக தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா லிவரில். ஸோ லிவர் ஃப்ளூக். ஓகே, இந்த ரெண்டுக்குமே ஆர்கன் சிஸ்டம் இருக்குது, சாரி ஆர்கன் இருக்குது, நாட் ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் லெவல் இருக்குது. ஓகே, in animals like annelids, arthropods, mollusks, echinoderms, இதுக்கப்புறம் வர எல்லா கிளாசிஃபிகேஷன் annelids, arthropod, mollusks, echinoderms and chordata, இங்கே ஆர்கன்ஸ் எல்லாம் அசோசியேட் ஆகி ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஹியூமன் பீயிங்ஸில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ங்கிறது என்னது? ஹார்ட் ப்ளஸ் பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ ஹார்ட் தனி, பிளட் வெசல்ஸ் தனி, ரைட். ஸோ இது ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது? பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறது. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொல்லலாம். அண்ட் another thing is digestive system. digestive system மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே டைஜஸ்டிவ் ட்ராக்ல வரும். அண்ட் பேங்க்ரியாஸ், லிவரோட செக்ரீஷன்ஸ் எல்லாமே ஆடப் ஆகும் டைஜஷனில், ரைட். ஸோ இது மொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டுகெதர் என்ன பண்ணுது? ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதை நம்ம சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, so each is a specific physiological function. This pattern is called as organ system level of organization. Organ system in different groups of animals exhibit various pattern of complexities. So cellular together forms tissues together form organ to organ system, and it become organism. So for example, the digestive system in platyhelminthes has only single opening to the outside of the body that serves as a both mouth and anus, and it hence is called as incomplete. So digestive system நம்ம என்ன சொன்னோம்? இப்போ இந்த சிஸ்டங்கள் இருந்தாலும் இது எல்லா ஆர்கானிசத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. சில ஆர்கானிசத்தில் சில டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொன்னோம், ரைட். ஸோ இங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. எங்கே? பிளாட்டிஹெல்மின்தஸில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, ஆனால் நமக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், நமக்கு இருக்கிறது கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா ரெண்டு ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஒன் இஸ் மவுத் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆனஸ். ஸோ ரெண்டு ஓப்பனிங் இருந்தால் அது கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதே வந்து ஜஸ்ட் ஒரு சாக் லைக், அவ்வளோதான், ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். தட் வில் ஆக்ட் ஆஸ் அ மவுத் அண்ட் ஆல்சோ ஆஸ் அன் ஆனஸ். அப்போ இது இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, ஸோ அப்புறம் முன்னாடி இருக்கிற ஆர்கானிசத்துக்கு எல்லாத்துக்கும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் எவல்யூஷனரி பேசிஸில் தான் அது என்னாச்சு? கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமாக டெவலப் ஆச்சு. ஓகே, a complete digestive system has two openings, mouth and anus. ஸோ இது இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ காமிச்சிருக்கிறது ஜெல்லி ஃபிஷ். ஏன்னா ஸ்டொமக் இருக்குது அண்ட் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது, அண்ட் இட் வில் ஆக்ட் ஆஸ் அ மவுத் அண்ட் ஆல்சோ ஆஸ் அன் ஆனஸ். பட் இங்கே இது ரவுண்டு வாம். ஸோ இந்த இடத்துல மவுத் அண்ட் இங்கே ஆனஸ். ஸோ கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, பட் ரெண்டுமே டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். ஸோ ஆர்கன் சிஸ்டம் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
Similarly, the circulatory system may be of two types. அதே மாதிரி circulatory நம்ம two types பிரிக்கலாம். Open circulatory and closed circulatory. Open circulatory அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா heart இருக்கும், right? Heart, அந்த heartலேருந்து blood வந்து blood vessels எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்து body cavityல இப்படியே open ஆயிரும் ஃபுல்லாக. ஸோ இங்கே ஃபுல்லாக யார் இருப்பா? ஆர்கன்ஸ் இருக்கும். அந்த ஆர்கன்ஸ் சுற்றி என்ன இருக்கும்? அப்போ அந்த பாடி கேவிட்டி ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். ஸோ ஆர்கன்ஸ் லிட்டலாக பிளட்லேயே மூழ்கி போன மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ஹார்ட் இருக்கும் அண்ட் இங்கே இட்ஸ் எண்ட்ஸ் இன் கேப்லரிஸ் அண்ட் வெயின்ஸ் பிகின்ஸ் இன் கேப்லரிஸ். ஹார்ட்லேருந்து வெளியே கொண்டு வர எல்லா பிளட் வெசல்ஸுமே ஆர்ட்ரிஸ். ஹார்ட்டுக்கு பிளட்டு கொண்டு போகிற எல்லா பிளட் வெசல்ஸுமே வெயின்ஸ். ஸோ ஆர்ட்ரிஸ் எண்ட்ஸ் இன் கேப்லரிஸ் அண்ட் வெயின் ஸ்டார்ட்ஸ் இன் கேப்லரிஸ். ஸோ இங்கே எங்கேயுமே ஒரு கட் அண்ட் ஓப்பனிங் கிடையாது. ஸோ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும், எங்கேயுமே கட் அண்ட் ஓப்பனிங் கிடையாது. ஸோ இங்கே பாடி கேவிட்டியில் பிளட்டு இருக்காது. ஸோ திஸ் டைப் இஸ் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன். ஸோ நமக்கு இருக்கிறது எல்லாமே க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன். Open type in which blood is pumped out of the heart and the cells and the tissues are directly bathed in it. Closed type in which the blood is circulated through a series of vessels of varying diameters. Arteries, veins and capillaries. So capillaries எங்க இருக்கு? Closed typeல இருக்கு. But open typeல capillaries கிடையாது. So this is open type. So பாருங்க ஹார்ட்ல இருந்து வந்து அப்படியே ஓப்பனா இருக்கும், right? அதே இங்க arteries வரும், capillaries ஃபார்ம் பண்ணும் and veins அதை கேரி அவுட் பண்ணிட்டு போகும். பட் எங்கேயுமே கட் ஓப்பன் இருக்காது. பட் இங்கே கட் ஓப்பன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about symmetry. Animals can be categorized on basis of their symmetry. So symmetry, sponges are mostly asymmetrical. ஸோ நீங்கள் எந்த பிளேனில் கட் பண்ணாலும் ஸ்பாஞ்சஸ்க்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஈக்குவல் ஹாஃப்ஸ் வராது. ஸோ அப்படி இருந்தால் அது asymmetry. அதே வந்து எனி பர்டிகுலர் பிளேனில் கட் பண்ணும்போது மட்டும் எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வரும். பாக்கி வேறு எந்த பிளேனில் மாற்றி கட் பண்ணாலும் எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வராது. ஒரே ஒரு பர்டிகுலர் பிளேனில் மட்டும் கட் பண்ணால் எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வரும் அப்படின்னா தட் இஸ் பைலேட்ரல் சிமெட்ரி. பைனா 2, ஸோ கட் பண்ணி 2ஆக கிடைக்கும். ஓகே, பைலேட்ரல் சிமெட்ரி. அதே ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் கட் பண்ணாலும், ஓகே, நீங்கள் எந்த பிளேனில் கட் பண்ணாலும் அது 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கொடுக்கும். ஓகே, அது ரேடியல் சிமெட்ரி. ஸோ ஸ்பாஞ்சஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் asymmetry. ஏன்னா எனி பிளேன் தட் பாசஸ் த்ரூ த சென்டர் டஸ் நாட் டிவைட் தெம் இன்டு ஈக்குவல். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்டர். ஸோ நம்ம கட் பண்ணுற பிளேன் எல்லாமே எப்படி இருக்கணும்? சென்டரில் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, when any plane passing through the central axis of the body cavity divides the organism into 2 identical halves. Any plane passing through the central axis is ரொம்ப important. Passing through the central axis of the body divides the organism into 2 identical halves அப்படின்னா அது radial symmetry. இது எல்லாமே important MCQ. ஓகே, ஸோ இது radial symmetry. சென்ட்ரல் இதில் தான் பாஸ் ஆகுது எல்லா பிளேனுமே. பட் நீ எந்த பிளேனில் கட் பண்ணாலும் எனக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ரேடியல் சிமெட்ரி. ஸோ திஸ் இஸ் ரேடியல் நிடேரியன்ஸ் அண்ட் எக்கினோடர்ம்ஸில் வரும். அண்ட் தீஸ் ஆர் ஆல் ரேடியல் சிமெட்ரி. ஓகே, ஸ்டார்ஃபிஷ் radial symmetry. Coelenterids, ctenophores and echinoderms have the kind of body plan. Animals like annelids, arthropods, etc., where the body can be divided into identical left and right halves in only one plane, very important, exhibit bilateral symmetry. So இது bilateral symmetry. So இந்த பிளேனில் கட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு சிமெட்ரி வரும், வேறு எந்த பிளேனில் கட் பண்ணாலும் சிமெட்ரி வராது. அதே மாதிரி இங்கேயும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் bilateral symmetry. ஸோ இது ஸ்பாஞ்சஸ். ஸோ இது ஒரு ஸ்பாஞ்ச். ஸோ இதை நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் வரவே வராது. ஸோ திஸ் இஸ் asymmetrical. ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ். Animals in which the cells are arranged in 2 embryonic layers and an external ectoderm and an internal endoderm are called as diploblastic animals. So diplo, di அப்படினாவே என்ன அர்த்தம்? Yes, it is 2. Okay, அதே ட்ரை இட் இஸ் 3. ஸோ 2 லேயராக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு அப்படின்னா அது டிப்ளோபிளாஸ்டிக். அதே வந்து 3 லேயராக டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னா அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்போ இந்த 2 லேயர் என்னென்ன? ஒன்று எக்டோடர்ம், இன்னொன்று எண்டோடர்ம். நடுவில் வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக செல்ஸ் இருக்கும், அதை நாம் மீசோக்ளியா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 3 லேயராகவே டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் இஸ் எக்டோனா அவுட்டர், எண்டோனா இன்னர். ஓகே, அப்போ நடுவில் இருக்கிறது
mesoderm. Okay. So the animals in which the cells are arranged into two embryonic layers. So இது embryonic stage la embryonic layers. So இந்த embryonic layers இருந்ததா என்ன ஃபார்ம் ஆகும்? Yes, futureல அந்த ஆர்கானிசத்தோட எல்லா ஆர்கன்ஸும் எங்கிருந்து ஃபார்ம் ஆக போகுது, எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் எங்கிருந்து ஃபார்ம் ஆக போகுது, இந்த லேயர்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆக போகுது. Okay. So an external ectoderm and an internal endoderm are called as diploblastic animals. Example, coelentrates. An undifferentiated layer, mesoglia, is present in between the ectoderm and the endoderm. So ectodermக்கு endodermக்கு நடுவுல என்ன இருக்கும், கேப் இருக்காது, பட் என்ன இருக்கும், undifferentiated mass of cells and அந்த லேயரை நாம என்ன சொல்றோம், mesoglia. So இது diploblastic. ectoderm இருக்கு, endoderm இருக்கு, and நடுவுல undifferentiated cells இருக்கு, அது யாரு, mesoglia-வா இருக்கு. அதே triploblasticல பாத்தீங்கன்னா மூணு different layers இருக்கும். One is ectoderm, endoderm and நடுவுல இருக்கிறது mesoderm. இதெல்லாமே எங்க இருக்கு, what stage of life, embryonic stage of lifeல. Okay, so அப்ப இதுல இருந்து தான் என்ன ஃபார்ம் ஆக போகுது, பாக்கி எல்லா பார்ட்ஸுமே நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. Okay. So those animals in which the developing embryo has a third germinal layer, mesoderm, in between the ectoderm and endoderm is called as triploblastic. So இது எங்க இருந்து எங்க வரை இருக்கு, phylum Platyhelminthes to chordates, எல்லாமே triploblastic. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீலம். ஓகே, சீலம் அப்படிங்கிறது என்னன்னா கேவிட்டி, பாடி கேவிட்டி. ஓகே, பாடி கேவிட்டி இருந்தால் சீலோமேட், பாடி கேவிட்டி இல்லைன்னா ஏசிலோமேட். ஓகே, ஸோ அப்போ பாடி கேவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக கட் இருக்கும், ரைட், அதை நம்ம கட் கேவிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் இதை நாம் என்ன சொல்லுவோம், கட் வால். ஓகே, அதே மாதிரி அவுட்டர் மோஸ்டில் பாடி வால் இருக்கும், ரைட். ஸோ இந்த பாடி வால்க்கும் இந்த கட் வாலுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு தான் என்னது, பாடி கேவிட்டி ஆர் சீலம். ஓகே, ஸோ இந்த பாடி கேவிட்டி எப்படி லைனாக இருக்கும்னா, இந்த கட் வாலை சுற்றி யார் எந்த லேயர் இருப்பாங்க அப்படின்னா மீசோடர்ம் இருக்கும், அண்ட் உள்ள எண்டோடர்ம் இருக்கும். ஓகே, அண்ட் இங்கேயும் யார் இருக்கணும், மீசோடர்ம் இருக்கணும். ஸோ மீசோடர்ம்னால சுற்றி கேவிட்டி கவர் ஆகிருக்கு, அண்ட் பிட்வீன் கட் வால் அண்ட் பாடி வாலில் இருக்குது அப்படின்னா அது ட்ரூ சீலம், அதுதான் ட்ரூ பாடி கேவிட்டி. ஓகே, ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Presence or absence of a cavity between body wall and the gut wall is very important in classification. The body cavity which is lined by mesoderm is called coelom. இந்த லைன் ரொம்ப important line, lined by mesoderm. So body cavity இருந்தாலே அது coelomate கிடையாது, body cavity should be lined by mesoderm. சுத்தியும் mesoderm தான் அதை என்ன பண்ணியிருக்கணும், லைன் பண்ணியிருக்கணும். Animals possessing coelom are called as coelomate. அப்போ யாரெல்லாம் அந்த coelomatesல வரா, annelids இருந்து பாக்கி எல்லாருமே என்னது, coelomates. So from phylum annelid. So annelid, mollusk, arthropod, echinoderm, semichordata and chordata. இது எல்லாமே coelomatesல வருது. So இது ectoderm and இந்த yellow color is an endoderm. நடுவில் இருக்கிற blue color actually mesoderm. So இது body wall and in the inner side is a gut wall. Okay, அப்போ இது gut. கரெக்டா? ஸோ இந்த கட் வால்க்கும் பாடி வால்க்கும் நடுவில் இருக்கிற கேவிட்டி, அண்ட் தட் கேவிட்டி இஸ் லைன்டு பை மீசோடர்ம். ரெண்டு சைட்லேயும் மீசோடர்ம் இருக்குது, விச் மீன்ஸ் திஸ் இஸ் ட்ரூ சீலம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் ட்ரூ பாடி கேவிட்டி. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரூ சீலம் ஆர் சீலோமேட் அப்படின்னு சொல்கிறோம். In some animals, the body cavity is not lined by mesoderm. Instead, the mesoderm is present in the scattered pouches between the ectoderm and endoderm. So இப்போ இந்த மாதிரி இருக்கிறனால இது என்ன சொன்னோம், சீலமேட்டுன்னு சொல்லிட்டோம், ரைட். சில இதில் எப்படி இருக்கும்னா, இந்த மீசோடம் இப்படி பேச்சஸாக மட்டும் இருக்கும், ஃபுல்லி கவர் ஆகிருக்காது. இங்கே வந்து எண்டோடம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், சூடோ சீலமேட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஆஷ்கல்மின்தஸ். ஓகே, இது எதுவுமே இல்லாமல் நடுவில் ஃபுல்லாக செல்ஸாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, கேவிட்டியே இல்லை அப்படின்னா அது that is acoelomate. The animals in which the body cavity is absent are called as acoelomate. Example, Platyhelminthes. இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே படிக்கணும், ஸோ எழுதி வச்சு படிச்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. ஓகே, ஸோ திஸ் இஸ், இது என்னன்னு சொல்லுங்க, எஸ், this one is mesoderm. ஸோ மீசோடர்ம்னால தான் ஃபுல்லாக லைனாக இருக்குது. ஸோ this cavity is true body cavity, hence it is coelom. ஓகே, அதே இங்கே வந்து
scattered pouches-ஆ இருக்கு and gap இருக்கு. ஸோ அது கேவிட்டி தான். ஆனால் ட்ரூ கேவிட்டியா, ட்ரூ பாடி கேவிட்டியா? நோ. அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? சூடோசீலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே இங்கே வந்தீங்கன்னா எஸ், எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம், நடுவில் கேவிட்டியே கிடையாது. அப்போ கேட்கலாம், அப்போ இந்த கேவிட்டி தானே மேம்? நோ, திஸ் இஸ் கட் கேவிட்டி. கட் வால், அது கட், அது ஓகே. கட் வாலுக்கும் பாடி வாலுக்கும் நடுவில் இருக்கிற கேவிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சீலம்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இங்கே சீலம் இருக்கா? இல்லை. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஏசிலோமேட். Next, segmentation. In some animals, the body is externally and internally divided into segments. This is very important line. Usually, நம்ம என்ன நினைப்போம்னா externally divide ஆகிறது மட்டும் தான் segmentation நினைப்போம். அப்படி கிடையாது. segmentation அப்படிங்கும்போது externally-யும் இருக்கணும், internally-யும் இருக்கணும். அப்போ உள்ளேயும் என்ன இருக்கும்? segment ஆயிருக்கும். Okay, into segments with serial repetition of, this one is very important, with serial repetition of least some organs. So என்ன இருக்கணும்? வெளியே உள்ள ரெண்டுலேயுமே செக்மெண்ட் இருக்கணும். அண்ட் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து எல்லாமே ரிப்பிட்டேட்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் சில ஆர்கன்ஸாவது எப்படி இருக்கணும்? ரிப்பிட்டேட்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறதா என்னது? செக்மெண்டேஷன். ஸோ செக்மெண்டேஷன்னா இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ரெண்டுலேயுமே செக்மெண்டேஷன் இருக்கணும். ப்ளஸ் உள்ளே இருக்கிற ஆர்கன் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆர்கனாவது என்னவாக இருக்கணும்? Yes, repetitive-ஆ இருக்கணும். For example, earthworm. The body shows this pattern called metameric segmentation. This is very important MCQ. So, earthworm-ல என்ன type of segmentation இருக்குன்னு கேட்பாங்க. earthworm-ல metameric segmentation இருக்கு. And the phenomenon is known as metamerism. So, this is earthworm-ஓடது செப்டா இருக்கு and yes, segment. வெளியே மட்டும் segment கிடையாது, inner side-லையும் segment இருக்கு. At least some organs are repeating. Okay, so this is segmentation. இது earthworm இருக்கிறது metameric segmentation and the process is metamerism. Next நம்ம பார்க்க போது notochord. இந்த notochordல ரொம்ப important line, important MCQ என்னன்னா, notochord is a mesodermally derived. இது very important MCQ. ஏன் தெரியல, notochord வந்து ஆக்சுவலா ஃபியூச்சர்ல உங்களுக்கு vertebral column-ஆ மாறும். இதை கேட்கும்போது என்ன நினச்சிருவீங்க? வெர்டிபிரல் காலம்னா முதுகெலும்பு, அப்போ பின்னாடி தானே இருக்குது. ஸோ இது எக்டோடர்மில் வருதுன்னு நினச்சிடுறீங்க. பட் இட் இஸ் நாட் எக்டோடர்ம், இட் இஸ் மீசோடர்ம். ஓகே, ஸோ the notochord is a mesodermally derived rod-like structure formed on the dorsal side. டார்சல்ங்கிறது நம்மளோட முதுகு பகுதி. ஓகே, dorsal side during embryonic development in some animals. ஸோ இது எங்கே இருக்கும்? எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஸோ ஹியூமன்ஸ்லேயே எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் யார் இருப்பா? Yes, notochord இருக்கும் and it is mesodermally derived rod-like structure. இது ஃபியூச்சரில் என்னவா மாறும்? நமக்கு vertebral column-ஆ மாறும். Animals with notochord are called as chordates. இது ரொம்ப important. ஸோ notochord இருந்தால் அந்த அனிமல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? chordate. ஸோ ஃபைலம் chordateஆல் இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? notochord கண்டிப்பாக இருக்கும். And those animals which do not form this structure are called non-chordates. ஸோ அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே non-chordates. ஸோ போரிஃபெராலேருந்து எக்கினோடர்மேட்டா வரைக்கும் இருக்கிற எல்லாருமே யார்? non-chordates. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நம்ம ஹியூமனோட எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். ஓகே, ஸோ மவுத் இருக்கும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆக்சுவலாக நியூரல் டியூப். ஓகே, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது என்னது? ஆக்சுவலாக நோட்டோகார்டு. ஸோ இது வளர்ந்து என்ன ஆகும்? இந்த நியூரல் டியூபை ஃபுல்லாக கவர் பண்ணி வெர்டிபிரல் காலம் ஃபார்ம் பண்ணும். நியூரல் டியூப் உள்ள சேஃபாக இருக்கும். ஓகே, so originated from mesoderm, rod-like structure formed on dorsal side, present during the embryonic development, also known as backbone. Okay, so when you take the embryo, this is the embryo, so this is the notochord. Okay, so here மேலே இருக்கிறது நியூரல் டியூப், அதுக்கு கீழே notochord இருக்கும். அந்த notochord ஃபியூச்சரில் என்னவா மாறப்போகுது? Yes, vertebral column-ஆ மாறப்போகுது. Next, we are going to see about classification of animals. So, எப்படி animal kingdom classify பண்ணிருக்காங்க? So, அடுத்தது என்ன வரும்? kingdom கீழே என்ன hierarchy? It's a phylum. So, animal kingdத்துக்கு கீழே என்னென்ன phylums இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். The broad classification of Animalia based on common fundamental features as mentioned in the preceding section is given in the figure. The important characteristics feature of different phyla are described. So, என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். Okay? So, kingdom Animalia. So, level of organization எடுத்துட்டா cellular level இருக்கு. அது இல்லாமல் tissue, organ and organ system level இருக்கு. cellular levelல ஒரே ஒரு phylum தான் வருது. யாரு? Porifera. Okay? So, cellular level ஒரே ஒரு organ, ஒரே ஒரு phylum தான் இருக்கு. யாரு?
porifera. Okay, அடுத்து tissue organ and organ system levelல ரெண்டு symmetries-ல இருக்கு. ஏன் இங்க symmetry எழுதல? This is asymmetrical. அதனால நான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. ஓகே, tissue organ or organ systemல radial symmetry இருக்கு, bilateral symmetry இருக்கு. So radial symmetryல coelenterata and ctenophora. Okay, so யார் யார் வர radial symmetry? Yes, coelenterata or ctenophora. coelenterata ஓட இன்னொரு நேம் தான் என்னது? Cnidaria. Okay, next bilateral symmetry. bilateral எடுத்தீங்கன்னா without body cavity, with false coelom, with true coelom அப்படி நம்ம மூணா பிரிக்கிறோம், which is nothing but acoelomate, pseudocoelomate and yes, coelomate. So acoelomatic example platyhelminthes, pseudocoelomatic ashhelminthes, coelomates க்கு annelids, arthropod, mollusk, echinodermata, hemichordata and chordata. இது இதே மாதிரி லைனா படிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது நீங்க இப்படியே லைனா படிச்சு வச்சீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும், இல்லனா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அடுத்து நாம பார்க்க போறது phylum porifera. So starting ல இருந்து இப்போ phylums பத்தி பார்க்க போறோம். Okay, so the member of this phylum are commonly known as sponges. So porifera ல இருக்கிறது யாரு? Sponges. They are generally marine and mostly asymmetric animals. இந்த ரொம்ப important. They are generally marine. Okay, but அதுக்காக fresh water form கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. Generally அது எங்க இருக்கும்? Marineல இருக்கும் and mostly asymmetric animals ஆ இருக்கும். These are primitive multicellular animals and have cellular level of organization. This is very important. So இருக்கிறதுலயே primitive multicellular animals யாரு அப்படின்னு கேட்டா யாரு? Yes, phylum porifera. அதே primitive unicellular animals கேட்டா எந்த kingdom? Primitive unicellular animals. Yes, animal kingdomத்துல unicellular animals கிடையவே கிடையாது. ஓகே, அந்த unicellular animals தூக்கி கொண்டு போய் நாம எங்க வச்சிருக்கோம்? biological classification படிக்கும்போது படிச்சோம். Yes, yes, primitive unicellular animals எங்க வச்சிருக்கோம்? எந்த kingdom? Kingdom Protista. Okay, so இங்க இருக்குது primitive multicellular animals and have cellular level of organization. இது எல்லாமே very important MCQ. Sponges have water transport or water canal system. Water transport or canal, இந்த வார்த்தை ரொம்ப important. ஏன்னா echinodermata படிக்கும்போது இதே மாதிரி வாட்டர்னு ஒன்று வரும். ஸோ அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹியர் இட் இஸ் வாட்டர் canal system. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இது ஒரு போரிஃபெரா, ஐ மீன் ஒரு ஸ்பாஞ்ச். ஓகே, தரையோட தரையாக ஒட்டி இருக்கும் ஸ்பாஞ்சஸ். ஸோ இந்த ஸ்பாஞ்சஸில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்கும்? உள்ள ஃபுல்லாக எஸ், உள்ள ஆக்சுவலாக ஹோல். ஓகே, ஆனால் சுற்றி இருக்குதுல்ல, அதில் ஃபுல்லாமே என்ன இருக்கும்? சின்ன 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 ஹோல்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஹோல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்டியா. ஓகே, அண்ட் நடுவில் யாருப்பா? பாடி கேவிட்டி. அண்ட் இந்த பெரிய ஒரு ஓப்பனிங் மேலே இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆஸ்குலம். ஓகே, ஸோ வாட்டர் என்டர்ஸ் த்ரூ தி மைன்யூட் போர்ஸ் ஆஸ்டியா. ஸோ என்ன ஆகுனா, வாட்டர் வெளியிலிருந்து இந்த மைன்யூட் போர்ஸ் வழியாக உள்ளே போயிடும் in the body wall into a central cavity that is called a spongocoel. Seal அப்படினா என்னது? Cavity. Spongocoel அப்படினா sponges இருக்கக்கூடிய cavity, அவ்வளவுதான். Spongocoel from where it goes through the osculum and where it goes through the osculum. Okay, அப்பனா தண்ணி எந்த வழியா வந்துட்டு எந்த வழியா வெளிய போகுது? ஆஸ்டியா வழியா உள்ள வந்து பாடி கேவிட்டி அண்ட் ஆஸ்குலம் வழியா வெளிய போகுது. அப்ப எப்படி எழுதுவ? Yes, ostia, body cavity, that is nothing but spongocoel and body cavity ல அடுத்து எங்க போகுது? osculum. ஓகே, இது கேட்பாங்க, எந்த ரூட்ல வந்து வாட்டர் கெனால் சிஸ்டம் எந்த ரூட்ல ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. This pathway of water transport is helpful in, எதுக்காக இந்த pathway of water நடக்குது அப்படின்னா, ஒன்று ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச் and removal of waste. So respiratory exchange எங்க தான் நடக்குது? இங்க தான் நடக்குது. food gathering நடக்குது. food gathering எப்படி நடக்கும்னா, இதோட இன்னர் சர்ஃபேஸ்ல காலர் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்குன்னா கொயனோசைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அந்த செல்ஸ்ல ஆக்சுவலாக ஃப்ளஜெல்லா இருக்கும். ஸோ இந்த வாட்டர் போகும்போது அந்த வாட்டரில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அந்த ஃப்ளஜெல்லா என்ன பண்ணும்? எஸ், கேப்சர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது ஸ்பாஞ்சஸ், வாட்டர் உள்ளே போய் வெளியே வரும். ஸோ அதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தோன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ostia and this is called as osculum and this is called as spongocoel. So இந்த வழியா வந்து இந்த வழியா தான் போகும்.
Okay. So choanocytes or collar cells lines the spongiocele and the canals. Digestion is intracellular. So digestion எங்க நடக்குது intracellular. அப்பனா என்ன அர்த்தம் செல்லுக்கு உள்ள. Okay. The body is supported by a skeleton made up of spicules. The body is supported by a skeleton made up of spicules or spongin fibers. Okay, நமக்கு skeletal system நமக்கு bones இருக்கிற மாதிரி அதுக்கு spicules or spongin fibers இருக்கு. Sexes are not separate. அதனால நம்ம என்ன சொல்றோம் hermaphrodite ன்னு சொல்றோம். That is eggs and sperms are produced by the same individual. Okay. So இதுதான் யாரு choanocytes. So இங்க வந்து mucus strand இருக்கும் and ஒரு flagella இருக்கும். So food போகும்போது flagella என்ன பண்ணும் capture பண்ணி உள்ள எடுக்கும். Okay. So இது எப்படி லைனா இருக்கும்? So இது ஒரு sponges. So this is nothing but ostium. அப்ப இது யாரு? Yes, spongiocele, right? இது யாரு அப்ப? osculum. So water இந்த வழியா தான் வந்து இப்படி போக போகுது. அப்போ இந்த இதெல்லாம் யாரு அப்ப? இந்த purple கலர்ல கொடுத்திருக்க இதெல்லாம் யாரு? Yes, collar cells or choanocytes. அப்ப இது என்ன பண்ணும்? இந்த flagellaவை யூஸ் பண்ணி yes, food gather பண்ணும். Okay, capture பண்ணிக்கும். So இது யாரு? Spicules. Okay, spongin fibers. இது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது. So sponges reproduce asexually by fragmentation and sexually by forming gametes. Very important. அப்ப asexually எப்படி இது reproduction நடக்குது? Fragmentation வழியா நடக்குது. Sexually formation of gametes. So fertilization is internal. அப்படின்னா என்ன அர்த்தம்? Inside the body fertilization நடக்கும். And development is indirect. அப்ப indirectனா என்ன அர்த்தம்னா larval stage இருக்கும். So directவே வந்து adultோட ஸ்டேஜில் adult மாதிரியே ரிசம்பிளன்ஸில் பிறக்காது. இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸில் குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கும்? அது ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், ரைட்? அப்போ அது டைரக்ட் டெவலப்மெண்ட். அதே வந்து டேட்போல் பாருங்கள் ஃப்ராகில். ஸோ ஃப்ராகு டேட்போல் ஸ்டேஜஸ் எல்லாம் முடிஞ்சு தான் மறுபடியும் ஃப்ராகாக மாறும். அது பார்க்க ஃப்ராக் மாதிரி ரிசம்பிளன்ஸில் இருக்காது டேட்போல், ரைட்? ஸோ அதனால் அதை என்ன சொல்லுவோம்? எஸ், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இங்கேயும் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்போ நடுவில் என்ன இருக்குது? ஒரு லார்வல் ஸ்டேஜ் இருக்குது, விச் இஸ் மார்ஃபாலஜிக்கலி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் adults. Okay. So இது fragmentation, budding. Actually this is budding. Okay. And இது இல்லாம fragmentationும் இருக்கு இதுல. And fertilization எப்படி நடக்கும்? adult spongeல இருந்து sperms இருக்கும் and உள்ளேயே என்ன இருக்கும்? eggs இருக்கும் and இது என்ன ஆகும்? fuse ஆகும். உள்ளேயே தான் fuse ஆகும். Okay. ஏன்னா internal fertilization. Then forms the larva. larva போய் ஒரு இடத்துல settle ஆகும் and அங்கிருந்து அது வளர ஆரம்பிக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் சைகான், அதோட இன்னொரு பேர் ஸ்கைஃபா. ஓகே, அடுத்தது ஸ்பாஞ்சிலா. ஸ்பாஞ்சிலா இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். இதில் நீங்கள் இந்த பேர் மட்டும் படித்தா பத்தாது, இதுவும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துட்டு ஒன் சைட் ஆஃப் த நேம் கொடுத்துருவாங்க, இன்னொரு சைடை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி போத். ஓகே, அடுத்தது யூ ஸ்பாஞ்சியா அப்படின்னா எஸ், பட் ஸ்பாஞ்ச். ஸோ இது cycon, sorry, yes, it is cycon. Okay, and this one is freshwater sponge, that is nothing but Euspongella, and this one is yes, bath sponge. Next we are going to see about phylum Coelentratus. phylum Coelentrata ஓட இன்னொரு பேர் தான் என்னது? Cnidaria. Okay, so they are aquatic, mostly marine. இதுவும் aquatic தான், இதுவும் mostly marine. செசைலாவும் இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்காகவும் இருக்கும். செசைல் அப்படின்னா நத்திங் பட் ஒரு சப்ஸ்ட்ரேட்டத்து கூட அட்டாச் ஆகி அங்கேயே இருந்துரும், மூவ் ஆகாது. ஸோ மூவ் ஆகாமல் அதே இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் செசைல். ஓகே, ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், தே கேன் ஸ்விம் ஃப்ரீலி. ஸோ ரெண்டு ஃபார்ம்ஸுமே இருக்குது. அண்ட் ரேடியலி சிமெட்ரிக்கல். ஸோ இந்த அனிமல்ஸ் வந்து என்ன எப்படி இருக்கும்? ரேடியலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். The name Cnidaria is derived from the nidoblast. ஏன் இதோட இன்னொரு பேர் Coelentrataவோட இன்னொரு பேர் Cnidariaன்னு சொன்னோம், ரைட்? ஏன் இதுக்கு Cnidariaங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா nidoblast இருக்கிறதுனால இதுக்கு Cnidariaன்னு பேர் வந்துச்சு. Nidoblast or nidocytes சொல்லுவோம், which contain stinging capsules or nematocyst. ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா ஒரு செல் இருக்கும் அண்ட் இதுக்குள்ள எஸ் ஒரு நெமட்டோசிஸ்ட் இருக்கும் அண்ட் இதில் ஒரு ஸ்டிங்கிங் இது சாட்டை இருக்குல்ல அதே மாதிரி சுற்றி இருக்கும். ஓகே, அது என்ன ஆகும்னா இப்போ ப்ரே ஏதாவது வருது அப்படின்னா அது பண்ணும், இது வெளியே ஷூட் அவுட் ஆகும். ஷூட் அவுட் ஆகி ப்ரேவை பிடிச்சிக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் பாய்சனஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஈஸி டு
எஸ் கேட்ச் த ப்ரே, இல்லைன்னா டிஃபென்ஸுக்கு, இல்லை அந்த ஆர்கானிசம் நிற்கணும் ஆங்கரிங்க்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, விச் கண்டெயின் ஸ்டிங்கிங் கேப்சூல்ஸ் ஆர் எமடோசைட்ஸ் present on the tentacles and the body. ஸோ எங்கெல்லாம் இருக்குது? டென்டக்கிள்ஸை கண்ணுக்கு தெரியும், ஆனால் பாடிங்கிறத மறந்துடுவீங்க. ஸோ டென்டக்கிள்ஸ்லேயும் இருக்குது, பாடியிலையும் இருக்குது. அடுத்தது நிடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் ஆன்கரேஜ், டிஃபென்ஸ் அண்ட் ஃபார் தி கேப்சர் ஆஃப் ப்ரே. ஸோ 1 ஆன்கரேஜ், 2 டிஃபென்ஸ் அண்ட் 3 கேப்சர் ஆஃப் ப்ரே. ஓகே, இது எல்லாத்துக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? நிடோபிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ரேடியலி சிமெட்ரிக்கல், விச் மீன்ஸ் சென்டரில் பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த பிளேனில் கட் பண்ணாலும் யூ வில் கெட் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஓகே, ஸோ இது நிடோபிளாஸ்ட். இந்த கேப்சூல் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் அஸ் நிடோசிஸ்ட். ஸோ இந்த கேப்சூல் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் அஸ் நெமட்டோசிஸ்ட். ஓகே, இந்த நெமட்டோசிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு காயில் ஆகி உட்காந்துருக்கும், ரைட்? ஸோ இதுதான் என்னது, த்ரெட்டு மாதிரி இருக்கா? ஸோ இது என்னாகும், ஏதாவது வரும்போது இப்போ ஆங்கரிங்காகவோ இல்லை டிஃபென்ஸ்க்காகவோ இல்லை ப்ரேக்காகவோ இது என்ன பண்ணும், வெளியே ஷூட் அவுட் ஆகும். ஷூட் அவுட் ஆகி இது என்ன பண்ணும், கிராப் பண்ணும். ஓகே, அண்ட் இட் இஸ் பாய்சனஸ். ஸோ சி, இது டென்டக்கல்ஸில் இருக்கிறத காமிச்சிருக்கோம். ஸோ டென்டக்கல்ஸை ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அது இன்னும் ஜூம் பண்ணிங்கன்னா யூ வில் சி திஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குது, இங்கே ஒரு ப்ரே வந்திருக்கு. அப்போ என்ன ஆகுது, இது ஷூட் அவுட் ஆகி இது அந்த ப்ரேவை பிடிக்குது. ஸோ இதே மாதிரி டென்டக்கல்ஸ் எல்லாமே என்னாகும், ஷூட் அவுட் ஆகி அந்த ப்ரேவை பிடிக்கும். Cnidarians exhibit tissue level of organization and are diploblastic. So Cnidarians பொறுத்த வரைக்கும் tissue level of organization and they are diploblastic. Diploblastic என்ன சொன்னோம், germ layersல ரெண்டு germ layer தான் இருக்கும். That is nothing but ectoderm and endoderm. They have a central gastrovascular cavity with a single opening mouth on hypostome, which means என்ன அர்த்தம், ஒரே ஒரு ஓப்பனிங் மட்டும்தான் இருக்குது. அந்த ஓப்பனிங் பக்கத்தில் யார் இருப்பா, ஹைப்போஸ்டோம் இருக்கும். ஓகே, ஸோ இது எந்த டைப் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நாம் என்ன சொல்லுவோம், கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லுவோமா இல்லை இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லுவோமா? எஸ், இட் இஸ் இன்கம்ப்ளீட். வெரி குட், இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஏன் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்? Because we have only one opening which can act as mouth and also as an anus. Okay, then digestion is extracellular and intracellular. வெளியவும் நடக்கும் உள்ளேயும் நடக்கும். அதனால நம்ம என்ன சொல்றோம், extracellular and intracellular. So this is mouth. Okay, இந்த சைடுல இருக்கு பாத்தீங்களா இந்த part, this is called as hypostome. Okay, some of the cnidarians, example corals, have a skeletal composed of calcium carbonate. This is very important. So some cnidarians, coral example, so அதனால என்ன இருக்கும், calcium carbonate இருக்கும் அதோட. Sorry, so corals have a calcium, sorry, corals have a skeleton composed of calcium carbonate. Cnidarians exhibit two basic body forms called polyp and medusa. Polyp அப்படிங்கிறது என்ன ஃபார்ம் அப்படின்னா sessile form. அப்போ எப்படி இருக்கும், எஸ், தரையோர தரையாக ஒட்டி இருக்கும். ஸோ லைக் ஹைட்ரா. ஓகே, அடுத்தது மெடுசா. மெடுசா அப்படின்னா ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ஃப்ரீ ஸ்விம்மிங், லைக் அவர் jellyfish. Okay, it is free swimming medusa. So these are types of corals and பார்க்க எப்படி இருக்கும், ஆக்சுவலாக அது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் அன் ஆர்கானிசம். சரி, ஏன் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்க? எஸ், தொட்டு பார்த்தாலும் ஹார்டாக தான் இருக்கும். ஏன், கால்சியம் கார்பனேட் டெபாசிஷன் இருக்கிறதுனால. ஓகே, திஸ் இஸ் பாலிப், ஏன்னா தரையோட தரையாக அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் an example for polyp. இது it is an example for free swimming. Okay, that is nothing but medusa. So polyp எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அப்ரைட்டாக இருக்கும் அண்ட் இது பாட்டம் அட்டாச் ஆகிருக்கும் அண்ட் மவுத் இல்லை ஆனஸ் மேலே இருக்கும். ஓகே, அதே மெடுசா பார்த்தீங்கன்னா மவுத் இல்லை ஆனஸ் எங்கே இருக்கும், கீழே இருக்கும் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங். ஸோ ஃபஸ்ட்டு நர்வ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நாட் எங்கேருந்து, எஸ், ஹைட்ரா. ஓகே, ஸோ நர்வ் நெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது ஹைட்ராவில். அது ஒரு கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டம் கிடையாது, ஒரு நர்வஸ் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகலை, அதே மாதிரி ஒரு கேங்லியானோவோ எதுவுமே ஃபார்ம் ஆகலை, பட் ஒரு நர்வ் நெட்டு மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ நர்வ் நெட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது ஹைட்ராவில் தான். ஓகே, அப்போ நியூரல் சிஸ்டம் ஃபஸ்ட் டெவலப்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஹைட்ராவில். The former is a sessile and a cylindrical form like Hydra adamsia. யாரு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல polyp. அப்போ polypக்கு எக்ஸாம்பிள் யாரு, adamsia and hydra. This is very important MCQ.
Okay, whereas the latter is an umbrella shaped and free swimming like aurelia or jellyfish. Okay, இது free swimming. So this is nothing but medusa. Those cnidarians which exist in both forms exhibit alternation of generation. சில cnidarians என்ன பண்ணுனா ரெண்டு ஃபார்முமே காமிக்கும். Okay, some stage of life cycle it will be in medusa and some stage of life cycle it can be in polyp. So அந்த மாதிரி ரெண்டுமே காமிக்கிறது தான் நம்ம சொல்றோம் alternation of generation அப்படினு சொல்றோம் or metagenesis. So இது யார் காமிக்கிறா? Polyp produce medusa. Polyp produce medusa asexually and medusa produce polyp sexually. This is very important. So polyp ல இருந்து asexual reproduction நடந்து medusa form ஆகலாம். அப்படி இல்லனா medusaல sexual reproduction நடந்து polyp form ஆகலாம். So இந்த மாதிரி யார் காமிக்கிறா? Obelia காமிக்கும். So metagenesis or alteration of generation is shown by obelia. நல்லா பாருங்க, metagenesis வேற metamerism வேற, don't confuse it. Okay, so இது medusa form, free swimming form. So இது என்ன ஆகும்? Sexual reproduction undergo பண்ணும் and it will form and polyp. Okay, polyp ல இருந்து என்ன ஆகுது? Yes, fragmentation நடக்குது. So asexual reproduction. So asexual reproduction நமக்கு என்ன form ஆகுது? Medusa form ஆகுது, right? So same medusa and என்ன நடக்குது இங்க? Yes, fertilization, sexual reproduction நடக்குது. Sexual reproduction is zygote form ஆகுது, larva free swimming and it attached to a substrate and forms an polyp. Okay, இப்போ polyp ல இருந்து என்ன ஆகுது? Yes, medusa ஓட buds வரும். This is asexual reproduction and அதுல இருந்து medusa form ஆகும். Okay, இது confuse பண்ணக்கூடாது, யார்ல இருந்து யார் வரா. So medusa ல இருந்து polyp is an sexual reproduction. Polyp ல இருந்து medusa is by asexual reproduction. இது யாரு காமிக்கிறா? Obelia காமிக்குது. So they are freshwater. These are freshwater cnidarians. That is nothing but hydra. Next இதுல asexual reproduction and sexual reproduction இருக்கு. Sexual reproductionல larva இருக்கும் and that larva is called as planula larva. Okay, larva ஓட name planula. So and then polyp அப்படியே produce ஆகும் sexual reproductionல. அதே இந்த பக்கம் asexual reproductionல என்ன நடக்கும்? bud form ஆகும், அந்த bud கீழ விழுந்து புதுசா develop ஆகும். Okay, இல்லனா fragmentationும் நடக்கும். Examples: Physalia. Physalia ஓட இன்னொரு பேரு Portuguese man of war. Adamsia is sea anemone. Panatula is sea pen. Gorgonia is a sea fan. And Meandrina is a brain coral. So இது இப்படியே கேட்பாங்க, அதனால கண்டிப்பா இது ரெண்டு பேருமே நாம படிக்கணும். So this is Portuguese man of war. பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் Portuguese man of war. வாட்டர்ல இந்த மாதிரி இருக்கும். Okay, and இது நிறைய Portuguese man of war வந்து சேர்ந்து இருக்கு. That is Physalia. நிறைய Physalia சேர்ந்து இருக்கு. Okay, இது Physalia ஓட tentacles. அப்ப இந்த tentaclesல எல்லாத்துலயும் யார் இருப்பா? Yes, nidoblast இருக்கும். So இது sea anemone, இது yes sea pen. So பார்க்க பென் மாதிரி இருக்கலாம், அந்த காலத்துல வச்சு ஃபெதர்ல தான வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. So அந்த மாதிரி இருக்கா? So that is sea pen. And this is yes, நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, fan மாதிரி இருக்கா, பார்க்க நம்ம விசிறி மாதிரி இருக்கா. So this is sea fan. இது நம்ம brain மாதிரி இருக்கா பார்க்க. Yes, so this is brain coral. Okay, அடுத்து நம்ம பார்க்க போற phylum Ctenophora. Okay, so ctenophores commonly known as sea walnuts or comb jellies. So இத நாம என்ன சொல்லுவோம்? sea walnuts னு சொல்லுவோம், அப்படி இல்லனா comb jellies அப்படினு சொல்லுவோம். are exclusively marine. So இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு இது phylumமே என்ன சொன்னோம்? mostly marine அப்படிங்கற வார்த்தை தான் யூஸ் பண்ணோம். பட் இங்க தான் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? exclusively marine அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். It's very important MCQ. Okay, radially symmetrical, diploblastic and with tissue level of organization. So இது radially symmetrical, diploblastic with tissue level of organization. The body bears 8 external rows of ciliated comb plates which helps in locomotion. So ciliated comb plates இருக்கும். So this is the ciliated comb plates. Okay, so இந்த மாதிரி 8 ரோஸ்ல இருக்கும். Okay, so எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. So this is yes Ctenophora ஓட எக்ஸாம்பிள். So இது டிப்ளோபிளாஸ்டிக் னு சொல்லிட்டோம். ஸோ மீசோக்லியா இருக்கும், எண்டோடர்ம் எக்டோடர்ம் இருக்கும், பட் மீசோடர்ம் இருக்காது. அண்ட் திஸ் இஸ் கோம் ஜெல்லிஸ் ஆர் சி வால்நட்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் இங்கே தான் என்ன இருக்குது? ஸோ இங்கே தான் என்ன இருக்குது? சீலியேட்டட்
comb plates இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னது ciliated comb plates. ஸோ 8 external rowsல ciliated comb plates இருக்கும். அண்ட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது? எஸ், லோகோமோஷனுக்கு. ஸோ இது வந்து diagrammatic and this is the original one. ஸோ இதில் மவுத் கீழே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் மவுத், ரைட்? ஸோ இதெல்லாம் என்னது? ciliated combs plate. ஓகே, எதுக்கு யூஸ் ஆகுது? எஸ், லோகோமோஷன். டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ராசெல்லுலார் அண்ட் இன்ட்ராசெல்லுலார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியவும் நடக்கும், செல்லுக்குள்ளேயும் நடக்கும். Bioluminescence, this is very important. The property of a living organisms to emit light is well marked in ctenophores. So ctenophores என்ன இருக்கு? well marked bioluminescence இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? light emit பண்ணும். ஓகே, sexes are not separate. Sexes separate கிடையாது, ஒரே பாடியில் தான் இருக்கு. reproduction takes place only by sexual means is very important. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த வரைக்கும் asexual reproduction இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. பட் இங்கே sexual reproduction மட்டும்தான் இருக்குது. sexual means மட்டும்தான். வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. fertilization is external. அப்போ fertilization எங்கே நடக்குது? வெளியே வாட்டரில் நடக்குது. with indirect development. indirect development அப்போ என்ன அர்த்தம்? some larval stages நடுவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் bioluminescence. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக மின்னுதுன்னு, ரைட்? ஸோ இது என்னது? எஸ், அதோட tentacles. ஓகே, ஸோ இதெல்லாமே ciliated, எஸ், comb plates. ஸோ இதே மாதிரி நிறைய ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கும்போது எவ்வளோ அழகாக bioluminescence காமிக்குது பாருங்கள். எக்ஸாம்பிள், pleurobrachia and ctenoplana. ஸோ திஸ் இஸ் pleurobrachia and ctenoplana. Next we are going to see about platyhelminthes. platyhelminthes அப்படிங்கிற பேரே எதுக்கு வந்ததுன்னா, this is dorso-ventrally flattened பாடியாக இருக்கும். ஸோ டார்சல் சைடு, முதுகு சைடும் சரி முன்னாடியும் சரி நல்லா flattened பாடியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எஸ், ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, தீஸ் ஆர் மோஸ்ட்லி எண்டோபேராசைட்ஸ் ஃபவுண்ட் இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ். மோஸ்ட்டாக இது எப்படி இருக்கும்? எண்டோபேராசைட். எண்டோ அப்படின்னா இன்சைடு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இன்னர். அப்போது உள்ளே இருக்கிற பேராசைட்ஸ். ஓகே, எக்டோ பேராசைட்னா வெளியே இருக்கிற பேராசைட்ஸ். இது லிட்டரலாக பாடிக்கு உள்ளே இருக்கும். ஸோ அனிமல்ஸோட பாடிக்குள்ளே பேராசைட்ஸாக வாழ்கிறது. ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். ஸோ இது பைலாட்ரலி சிமெட்ரிக்கல். இப்போ இங்கே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னு அர்த்தம் 3 ஜெர்ம் லேயர்ஸும் இருக்கும். அண்ட் ஏசிலோமேட், சீலம் இல்லை, அனிமல்ஸ் வித் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு? இப்போ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ஓகே, ஸோ இது பாருங்களேன், பார்க்க நல்லா பட்டையாக டேப் மாதிரியே இருக்கா, நம்ம அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேப் மாதிரியே இருக்கா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டேப் வார்ம். ஓகே, இதுவும் ஒரு platyhelminthes. ஸோ இது எப்படி இருக்கும்? எஸ், பாடி கவரிங் இருக்கும், உள்ள டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்கும், நடுவில் பேரன்கைமா இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம், எஸ், ப்ரெசன்ட். ஆனால் ஃபுல்லி கவராக இருக்கும். அப்போ என்ன இல்லை? அங்கே பாடி கேவிட்டி இல்லை. ஸோ இதை நாம் ஏசிலோமேட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சிமெட்ரி எப்படி இருக்கும்? பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே, ஸோ கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இஸ் தர், மவுத் இருக்குது, அண்ட் நர்வ் கார்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த பேராசைட்டிக் ஃபார்ம்ஸ். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேராசைட்டாக இருந்தால் ஹூக்ஸும் சக்கர்ஸும் இருக்கும். அப்போ தான் அதை என்ன பண்ண முடியும்? நல்ல ஹோஸ்டோட இன்டெஸ்டைனில் போய் நல்லா அமுத்தி பிடிச்சி உட்காந்துக்க முடியும். Some of them observe nutrition from the host directly through their body surface. So அதோட body surface இப்படி தான் ஹோஸ்டோட தானே ஒட்டி இருக்கும். ஸோ பாடி சர்ஃபேஸ்லேயே அப்படி என்ன பண்ணோம்? நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்ட் ஃப்ளேம் செல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த செல் வந்து ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கும் எக்ஸ்கிரீஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நத்திங் பட் ஃப்ளேம் செல். எதில் ஃப்ளேம் செல்? platyhelminthes. இதுக்கப்புறம் படிக்க போகிற எல்லா ஃபைலுக்கும் வேறு வேறு வரும். ஸோ இங்கே platyhelminthes. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். ஸோ செப்பரேட்டாக செக்ஸஸ் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு ஃப்ளேம் செல். ஓகே, ஏன் இதுக்கு இந்த ஃப்ளேம் செல் வந்துச்சுன்னா இது நேராக வச்சு பாருங்களேன். நம்ம கேண்டில் பற்ற வச்சா மேலே ஒரு ஃப்ளேம் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கா? திஸ் இஸ் நத்திங் பட் சீலியா. சீலியா எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒன்றா நிற்கும். ஓகே, அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம்? ஃப்ளேம் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ளேம் செல்ஸ் எங்கே இருக்குது? இந்த மாதிரி பாடியோட சைடில் எண்டிங்கில் இருக்கும். ஓகே, தென் ஸோ செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட்டுன்னு சொல்லிட்டோம், ரைட்? ஸோ டெஸ்டிஸும் சரி, ஓவிட் அண்ட் ஓவரியும் சரி எங்கே இருக்குது? எஸ், வித்தின் தி சேம் ஆர்கானிசம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் இருக்கா? எஸ். ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்? எஸ். ஸ்கெல்டல் சிஸ்டம் கிடையாது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கிடையாது, அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது.
So fertilization is internal and development is through many larval stages. Very important. Fertilization எப்படி நடக்குது? Internal fertilization தான் நடக்குது. Development வந்து many larval stages இருக்கு. ஒரு larva கிடையாது, many larval stage. Some members like planaria possess high regeneration capacity. அப்படி என்ன அர்த்தம்? இப்போ வந்து இதுதான் planaria-னா ஓகே, இதை நம்ம 3 பீஸாக கட் பண்ணி வச்சா கூட என்ன ஆகும்? எஸ், இதுவும் தனி ஆர்கானிசம், இது தனி ஆர்கானிசம், இது தனி ஆர்கானிசமாக ரீஜென்ரேட் ஆகும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீஜென்ரேட்டட் கெப்பாசிட்டி. ஸோ ஹை ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? பிளனேரியாவுக்கு இருக்குது. அண்ட் பிளனேரியா எந்த ஃபைலத்தில் இருக்குது? எஸ், பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாம்பிள் டீனியா, தட் இஸ் நத்திங் பட் டேப்வார்ம், அண்ட் ஃபேசியோலா இஸ் அண்ட் லிவர் ஃப்ளூக். So this is Taenia microscopic la. So idella yaru? Suckers and hooks. Okay, and this one is, yes, that is nothing but liver fluke. So idu yaru? Planaria. So planaria va 3 பீஸா கட் பண்ணி இது பண்ணா கூட என்ன ஆகும்? அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸா பாருங்க முழு ஆர்கானிசமா வளர்ந்திருக்கு. ரைட்? So that is why we are saying it has high regeneration capacity. Next நாம பார்க்க போறது Aschelminthus. So next நாம பார்க்க போறது Aschelminthus. The body of the Aschelminthus is circular in cross section, hence the name roundworms. So Aschelminthus இப்படி இருக்கு. இத கட் பண்ணி இப்படி பார்த்தோம் அப்படினா எப்படி இருக்கும் அது பார்க்க? எஸ், ரவுண்டா இருக்கும். அதனால நம்ம அதை என்ன சொல்றோம்? roundworms னு சொல்றோம். Platyhelminthes ஏன் flatworms னு சொன்னோம்? because dorsiventral நல்லா flattened இருக்கும் அதனால சொன்னோம். ரைட்? They may be free living, aquatic, terrestrial or parasitic in plants and animals. So இதில் என்ன இருக்கலாம்? free living இருக்கலாம், aquatic இருக்கலாம், இல்லை terrestrial இருக்கலாம், parasitic forms ஆவும் இருக்கலாம். wide areasல இருக்கு. So இதை இப்படி கட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? எஸ், ரவுண்டு ஷேப் இருக்கும். அதனால நம்ம இதை என்ன சொல்றோம்? எஸ், roundworm சொல்றோம். அண்ட் இதில் ectoderm இருக்கு, mesoderm இருக்கு, எஸ், endoderm இருக்கு, நடுவில் சூடோசீலமும் இருக்கு. ஓகே, ஸோ சூடோசீலம் அப்படிங்கிறது இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஒரே ஒரு ஃபைலத்துக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? சூடோசீலம் இருக்குது. இதுக்கப்புறம் வர எல்லாருமே சீலோமேட், அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த பிளாட்டிஹெல்மின்தஸ் எல்லாமே ஏசீலோமேட். ஓகே, roundworms have organ level of body organization. ஓகே, ஸோ இங்கே ஆர்கன் லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ்லேயே ஆர்கன் லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. They are bilaterally symmetrical, triploblastic and pseudocoelomate animals. So triploblastic, bilateral symmetry, pseudocoelomates. Alimentary canal is complete with well-developed muscular pharynx. This is important. ஏன் alimentary canal is complete சொல்றோம்? complete digestive system சொல்றோம். Yes, alimentary canal is complete. ஏன் complete சொல்றோம்? mouth இருக்கும் and anusம் இருக்கும். So two different openings இருக்கும் அதனால. with well-developed muscular pharynx. So pharynx இருக்கு, muscular pharynx இருக்கு. Excretory tube removes the waste from the body cavity through the excretory pore. ஸோ இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ்கிரிட்டரி போர் இருக்கும். அது வழியாக எக்ஸ்கிரிட்டரி டியூப் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டை வெளியே கொடுத்துரும். செக்ஸஸ் ஆர் செப்பரேட். இது வரைக்கும் படிச்சது செக்ஸஸ் நாட் செப்பரேட்னு படிச்சிருப்பீங்க. இங்கே செக்ஸஸ் ஆர் செப்பரேட். அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? டைஈஷியஸ். ஸோ செக்ஸஸ் செப்பரேட்டாக இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டைஈஷியஸ். எக்ஸாம்பிள் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். உங்களால் ஈஸியாக மேல் எது ஃபீமேல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆஃபன் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மேல்ஸ். ஸோ எப்போவுமே ஃபீமேல்ஸ் எப்படி இருப்பாங்க? மோஸ்ட்டாக எஸ், மேலை விட லாங்கராக இருப்பாங்க. ஸோ அப்போ இதில் எது ஃபீமேல்? எது லாங்காக இருக்கோ அது ஃபீமேல், எது ஷார்ட்டாக இருக்கோ அது மேல். மேலோட எண்டில் பாருங்கள் ஒரு கர்வ் இருக்கும். ஓகே, அந்த கர்வில் பீனியல் சீட்டேன்னு ஒன்று இருக்கும். ஓகே, இட் இஸ் ஃபார் ரிப்ரொடக்ஷன். ஸோ மவுத் பார்ட் இருக்குது அண்ட் ஆனல் பார்ட் இருக்குது. ரைட்? ஸோ இது கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்குது. ரைட்? அது இல்லாமல் எக்ஸ்கிரீட்டரி போர்ஸ் இருக்குது. ரைட்? எக்ஸ்கிரீட்டரி போர்ஸ் வழியாக தான் என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணும் அது? எஸ், எக்ஸ்க்ரீஷன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நர்வ் ரிங்கும் இருக்குது. ஸோ நர்வஸ் சிஸ்டமும் டெவலப்டு. இது வந்து ஃபிலேரியல் வார்ம்ஸ். இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரவுண்ட் வார்ம்ஸ். ஸோ இது எங்கே அஃபெக்ட் பண்ணும்? ஹியூமன் பீயிங்ஸில். ஸோ மஸ்கிட்டோ தான் இதுக்கு என்னவா இருக்குது? வெக்டாராக இருக்குது. ஓகே, ஸோ மஸ்கிட்டோ வந்து கடிக்கும்போது ஃபிலேரியல் வார்ம்ஸ் மஸ்கிட்டோவோட இதில் போயிடும். அண்ட் அது போய் இன்னொரு நார்மல் பர்சனை கடிக்கும்போது என்னாகும்? அவங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகும். அண்ட் தே வில் ஹாவ் எஸ் எலிஃபென்டியாசிஸ். இட் வில் காஸ் எலிஃபென்டியாசிஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணும்? லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தில் எல்லாத்துலேயும் போய் என்ன பண்ணும்? பிளாக் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும்? லிம்ஃப்னால் ட்ரெயின் ஆக முடியாமல் காலெல்லாம் வீங்க ஆரம்பிக்கும். ஓகே,
Fertilization internal. So internal fertilization தான் நடக்குது. Development may be direct. That is the young ones resembles the adult or indirect. Depends. சிலதுல அப்படியே டைரக்டாவே இருக்கும், சிலதுல இன்டைரக்டா இருக்கும். Example Ascaris. Ascarisங்கிறது round worm. Ucheriria is an filarial worm and Ancyclostomata is an hookworm. Okay. So this is round worm. இது microscopic structure, that is filarial worm, and this one is hookworm. Okay, இது microscope la வெச்சு பார்த்திருக்கோம். Now we are going to see about phylum Annelida. Okay, so இந்த Annelida they may be aquatic, marine and fresh water இருக்கலாம். Aquatic அவ்வளவுதான், அது fresh water ஆவும் இருக்கலாம், இல்லனா marine ஆவும் இருக்கலாம். Okay, or terrestrial, free living and sometimes parasitic. They exhibit organ system, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், right? So organ system level of organization வந்துச்சு, triploblastic, metamerically segmented. This is very important. Okay, so metamerically segmented யாரு? Annelida. And coelomate animals. So இங்க என்ன இருக்கு? Coelomate. So annelidsக்கு முன்னாடி நம்ம யாரை பார்த்தோம்? Aschelminthus. Aschelminthus, coelomata, acoelomata, pseudocoelomata. Yes, நீங்க படிக்கிறதுல ஒரே ஒரு pseudocoelomate, that is Aschelminthus. So இங்க இருந்து annelidல இருந்து இதுக்கு அப்புறம் நீங்க படிக்க போற எல்லா ஃபைலமும் எப்படி இருக்கும்? coelomate animals ஆ இருக்கும். Okay, சரி. And they have circular and longitudinal muscles. எதுக்காக இருக்குன்னா மூவ்மெண்ட்டுக்காக. Okay, so circular muscles இருக்கு, longitudinal muscles இருக்கு, so that they can move easily. Okay, and they have blood vessels. அப்படின்னா என்ன அர்த்தம்? They have closed circulatory system. Okay, they have closed circulatory system, they are segmented. Okay, and they have intestine with mouth and anus. So complete digestive system. Okay, complete digestive system. So இது எல்லாமே எதில் இருக்கு? நம்மளோட annelidaல இருக்கு. Okay, so மெயினா circular and longitudinal muscles இருக்கு, and closed circulatory இருக்கு, segmented and yes, complete digestive system. Next, so segments இருக்கு. Segmentsல youngest segments எங்க இருக்கும்னா more towards the anus. Okay, towards the anus போக போக yes, youngest segments இருக்கும். And there is a seat. இந்த சீட்டு எதுக்கு இருக்கு அப்படின்னா it is for locomotion. மெயினா locomotionக்காக இருக்கு. குட்டி குட்டியா இந்த மாதிரி இருக்கும், ஸ்பைக்ஸ் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, அது வந்து எதுக்கு? லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம என்ன சொன்னோம்? they are coelomate. அப்போ ட்ரூ சீலம்னா என்ன அர்த்தம்? coelomate அப்படின்னா என்ன அர்த்தம்? yes, the body cavity should be lined by mesoderm. very good. so இது ectoderm and the yellow color endoderm, this red color is mesoderm. so இது body cavity and this body cavity is lined by mesoderm. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்? coelomate. yes, their body surface is distinctly marked out into segments or metamers. so segment or metamers, hence the phylum name Annelida. அதனால தான் நம்ம ஃபைலத்தை என்ன சொல்றோம்? Annelidaன்னு சொல்றோம். because Annelida அப்படின்னா annulus அப்படின்னா ring அப்படின்னு அர்த்தம். எதுல? லாட்டின்ல annulus அப்படின்னா ரிங்குன்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம மாற்றி என்ன வச்சுருக்கோம்? yes, Annelidaன்னு வச்சுருக்கோம். they possess longitudinal circular muscles which helps in locomotion. so longitudinal and circular muscles also helps in locomotion, and setae also helps in locomotion. Aquatic annelids like nereis possess lateral appendages that is called parapodia. para அப்படின்னா என்ன அர்த்தம்? pair. okay, podiana நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். pseudopodia. yes, excretion படிக்கும்போது கேட்டிருப்பீங்க. என்ன கேட்டிருக்கீங்க? podocytes. அப்போ போடியா அப்படின்னு என்ன அர்த்தம்? feet. okay, போடியானா feet. so parapodia அப்படின்னு அர்த்தம் பேர்ஸாக இருக்கும். ஸோ ஒரு செக்மெண்ட்லேயுமே ஒன் பேர் ஆஃப் ஃபீட் இருக்கும். okay, which helps in swimming. so மெயினாக இது எதுக்கு? வாக்கிங் கிடையாது, இட் இஸ் ஃபார் ஸ்விம்மிங். ஏன்னா இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம்? அக்வாட்டிக் அனலிட்ஸில். ஓகே, ஸோ அக்வாட்டிக் அனலிட்ஸில் இருக்கக்கூடிய பேராபோடியா. ஓகே, பேராபோடியானா என்ன அர்த்தம்? எஸ், பேர்டாக இருக்கக்கூடிய ஃபீட்ஸ். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்விம்மிங்க்கு யூஸ் ஆகுது. ஓகே, a closed circulatory system is present. நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா blood vessels இருந்துச்சு, ரைட்? அண்ட் blood vessels are totally closed. blood vessel இருந்தாலே closed circulatory systemனு அர்த்தம் கிடையாது. பட் blood vessels எங்கேயுமே பாடி கேவிட்டியில் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் it is closed circulatory system. Nephridia. Nephridia helps in osmoregulation and excretion. This is very important. ஸோ நெஃப்ரீடியா எதுக்கு இருக்குது? ஆஸ்மோரெகுலேஷனுக்கும் எக்ஸ்க்ரீஷனுக்கும் ரெண்டுக்குமே யார் இருக்கா? நெஃப்ரீடியா இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி யார் பார்த்தீங்க? எஸ், பிளாட்டிஹெல்மின்தஸில் யார் இருந்தா? ஃப்ளேம் செல்ஸ். வெரி குட். பிளாட்டிஹெல்மின்தஸில் ஃப்ளேம் செல்ஸ். ஓகே,
ஸோ இதுதான் யார்? நெஃப்ரீடியா. ஓகே, இந்த நெஃப்ரீடியா எதுக்கு இருக்குது? ஃபார் ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். வெரி குட். திஸ் இஸ் பேராபோடியா. ஏன் அதை பேராபோடியா சொல்கிறோம்? இது ஒரு செக்மெண்ட். கரெக்டாக? ஒரு செக்மெண்ட்டில் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ பேரா இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லா செக்மெண்ட்லேயுமே எப்படி இருக்குது? பேர்டாக இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் பேராபோடியா. ஓகே, neural system consists of paired ganglia, means singular ganglia னு சொல்லுவோம், connected by lateral nerves to a double ventral nerve cord. This is very important line. Paired ganglia. Ganglia அப்படினாவே என்ன அர்த்தம்னா நிறைய பாடி ஆஃப் நியூரான்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செல் பாடி ஆஃப் நியூரான்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கேங்லியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ என்ன இருக்குது? 2 கேங்லியா இருக்குது. பேர்டு கேங்லியா இருக்குது. அண்ட் அது வந்து லேட்ரலாக இருக்கக்கூடிய 2 வென்ட்ரல் நர்வ் கார்டில் கனெக்ட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் லேட்ரலாக 2 வென்ட்ரல் நர்வ் கார்டு அப்படின்னு அர்த்தம். வென்ட்ரல் சைடில் இருக்கக்கூடிய நர்வ் கார்டுன்னு அர்த்தம். ஓகே, டார்சல் சைடு, வென்ட்ரல் சைடு. ஸோ வென்ட்ரலில் 2 சைடில் வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்கும். அண்ட் இது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா மேலே ஒரு பேர்டு கேங்லியா கூட கனெக்ட் ஆகிருக்கும். Okay, so connected by lateral nerve to a double ventral nerve cord. So double இருக்கக்கூடிய ventral nerve cord னு சொல்றோம். Done. So neer is an aquatic form, is dioecious, but earthworms and leeches are monoecious. This is very important. இதுல neer isங்கிறது aquatic formல இருக்கக்கூடியது. அதுக்கு it is dioecious, which means என்ன அர்த்தம்? மேலும் ஃபீமேலும் தனித்தனியாக இருக்கும் and we can identify. ஓகே, ஸோ மேலும் ஃபீமேலும் தனித்தனியாக இருக்கும் எங்கே? நீரிஸில். அதுவே earthworm and leeches are monoecious. அப்போ என்ன அர்த்தம்? மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி இருக்கும்? சேம் பாடியில் இருக்கும். ஓகே, அதர்வைஸ் ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஷுவல். ஸோ இங்கே நடக்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் பேர்டு கேங்லியா. அதை தான் நம்ம பிரெயின்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்ட், பட் இதுதான் பேர்டு கேங்லியா. அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்குது. அண்ட் இதே மாதிரி அந்த சைடு ஒரு வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்கும். அதனால் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டுன்னு சொல்கிறோம். பேர்டு கேங்லியா கனெக்டட் பை டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. ஸோ இதுதான் இதோட நர்வஸ் சிஸ்டம். ஓகே, அண்ட் பிளட் வெசல்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லி க்ளோஸ்டு. எதுவுமே வந்து பாடி கேவிட்டியில் ஓப்பன் ஆகலை. ஸோ திஸ் இஸ் எஸ் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். அண்ட் இதுதான் சீட்டே. இந்த இடத்துல இருக்கிற பாருங்க நல்லா ஹூக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா திஸ் இஸ் த சீட்டே. ஓகே, குட்டி குட்டியாக ஹூக்ஸ் மாதிரி இருக்கும். இட் வில் ஹெல்ப்ஸ் இன் லோகோமோஷன். இது இல்லாமல் வேறு யார் லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறா? மெயினாக ஹெல்ப் பண்ணுறது யார்? சர்க்குலர் அண்ட் லாங்கிடியூடினல் மசில்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அண்ட் தே ஹாவ் எஸ் ஹார்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நமக்கு இருக்கிற மாதிரி மீன் நம்ம இது கார்டேட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி வெல் டெவலப்டாக இருக்காது, பட் ஸ்டில் இட் இஸ் தேர். அண்ட் எல்லா இதுலேயுமே எப்படி இருக்கும்? க்ளோஸ்டு சர்க்குலேஷன். ஓகே, இது யார்? லீச். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ தே ஆல்சோ ஹாவ் தி செக்மெண்டேஷன் இதுலேயும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள், நீர் இஸ் ஃபெரிட்டிமா. ஃபெரிட்டிமா இஸ் அன் எர்த்வார்ம். ஓகே, ஹிருடினேரியா இஸ் அன் பிளட் சக்கிங் லீச். ஸோ திஸ் இஸ் நீரிஸ். ஸோ நீரிஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இது தெரியுதுன்னு செக்மெண்டேஷன். எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த எல்லா செக்மெண்ட்ஸுக்குமே என்ன இருக்குது? ஒரு பேராபோடியா இருக்குது. ரைட்? ஸோ இதுதான் என்னது? பேராபோடியா. ஸோ இதோட செக்மெண்ட்டோடது இங்கே பக்கம், இந்த பக்கம். அது மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்குமே பேராபோடியா இருக்குது. அண்ட் திஸ் இஸ் எர்த்வார்ம். இங்கேயும் நம்ம ஈஸியாக என்ன பார்க்க முடியும்? செக்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அனலிடா அப்படின்னாவே லிட்டில் ரிங்ஸ். அப்படி அன்லஸ் தட் இஸ் லிட்டில் ரிங்ஸ்னு அர்த்தம், விச் மீன்ஸ் செக்மெண்டேஷன்ஸ் ஆர் தேர். இது யாரு? எஸ், blood sucking leech. And here also you can see the segmentation. Okay, next we are going to see about arthropoda. So இது வரைக்கும் நீங்க படிச்சது வச்சு arthropodaல என்னெல்லாம் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்ல முடியும் சொல்லுங்க? Yes, bilateral symmetry, then yes, coelomate, very good, triploblastic, very good, then complete digestive system, very good. So பாக்கி என்னெல்லாம் இருக்கு நம்ம பார்க்கலாம். Okay, this is the largest phylum of Animalia. This is very important point. The first largest phylum. Largest phylum yaar, I mean the largest yaar phylum அப்படினு கேட்டா, that is number of individuals which. Okay, number of individual species which. So yaar அதிகமா இருக்கா? Arthropoda. அப்ப second largest யாருன்னு கேட்டா, okay, second largest யாருன்னு கேட்டா mollusca. Second largest is mollusca. Okay, over 2/3 of all named species on earth are arthropods. This is very important. அப்பனா என்ன அர்த்தம்? 3 ஸ்பீஷிஸ் நீங்க எடுக்கறீங்க அப்படினா 3ல 2 பங்கு யாரா இருப்பா? ஆர்த்ரோபோடாவா தான் இருக்கும். நேம்டு ஸ்பீஷிஸ்னா இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு நேம் பண்ணிருக்க ஸ்பீஷிஸ்ல 3ல 2 பங்கு யாரா இருப்பா? ஆர்த்ரோபோடாவா தான் இருக்கும். So see,
இதில் நீங்கள் எந்த நேமிங் வேணால் வச்சு எப்படி வேணால் எடுங்க. ஆனால் இந்த இது 2/3 ஆஃப் த போர்ஷன் யார் இருக்கா? எஸ், ஆர்த்ரோபோடு தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்த்ரோபோடா அப்படின்னா என்னது? போடாவே நான் என்ன சொன்னேன்? எஸ், ஃபீட்ஸ், ரைட்? ஸோ ஆர்த்ரோபோடா அப்படின்னா ஜாயிண்ட் அப்பண்டேஜஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஜாயிண்ட் ஃபீட்ஸ். சி, இது இந்த மாதிரி பேர்டாக ஜாயிண்டடாக இருக்கும். எதை எடுத்துட்டா இங்கே பாருங்கள், இதுலேயும் அதே தான். இதுக்கு பேராக இந்த சைடு இருக்கும், இங்கேயும் அதே தான். இதுக்கு பேராக இந்த சைடு இருக்கும். சேம் செக்மெண்ட்லேருந்து அங்கே அதுவும் என்ன ஆகும்? எஸ், பேர்டாக வரும். ஸோ அதனால ஜாயிண்ட் ஃபுட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அண்ட் தே ஆல்சோ ஹேவ்ஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் மேடப் ஆஃப் கைட்டின். எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது கைட்டினில் மேடப் ஆஃப் ஆயிருக்கலாம், இல்லைனா கால்சியம் கார்பனேட்டில் மேடப் ஆஃப் ஆயிருக்கலாம். ஓகே, நம்ம ஸ்னெயிலெல்லாம் பார்த்துருப்போம், ரைட்? அப்போ மேலே ஒரு ஹார்டாக ஒன்று இருக்கும், ரைட்? அதுதான் என்னது? எக்ஸோஸ்கெலிட்டன். எக்ஸோனா வெளியே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதோட பாடி சாஃப்டாக இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மேலே எப்படி இருக்கும்? ஹார்டாக ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்னெயில் நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, ரைட்? ஸோ ஸ்னெயில் இல்லை சிப்பி பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலலாம் இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா கால்சியம் கார்பனேட் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே ஆர்த்ரோபோடாவில் இருக்கிறது யார்? கைட்டின். ஓகே, ஸோ ஆர்த்ரோபோடாவில் இருக்கிறது கைட்டின். சி, இதெல்லாமே கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த மேலே இந்த ஹார்டாக இருக்கிற பார்ட் எல்லாமே இட் இஸ் மேடப் ஆஃப், எஸ், இட் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். அதே வந்து ஸ்னெயிலு இல்லைனா மொலஸ்க், இந்த சைடு மொலஸ்கில் இருக்கிறத பூரா என்ன மேடப் ஆஃப்? கால்சியம் கார்பனேட் எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகே, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுலேயுமே எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது. அதில் இருக்கிறது அதில் இருக்கிறது கால்சியம் கார்பனேட், இதில் இருக்கிறது கைட்டின். They have organ system level of organization. They are bilaterally symmetrical, triploblastic, segmented, coelomate. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. Segmented is very important. இதுக்கு முன்னாடி ஒரு segmented phylum பார்த்தோம். யார் அது? Annelida. Very good. The body of arthropods is covered by chitinous exoskeleton. This is very important MCQ. இதில் இருக்கிற ஒரு லைன்ஸுமே very important MCQ. Okay. So the body consists of head, thorax and abdomen. They have joint appendages. So this is also important. Body நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம்? Head, thorax, abdomen. Okay, மூணு இதாக டிவைட் பண்ணுறோம். And they have a joint appendages. Arthrosனா joint, போடானா appendages, that is feet. Okay, so respiratory organs are, என்னென்ன respiratory organs இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் நம்ம respiratory organs பற்றி பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். பட் இங்கே தான் respiratory organs பற்றி டீட்டெயிலாக படிக்கிறோம். ஓகே, gills இருக்குது, book gills இருக்குது. gills வேறு, book gills வேறு. Then book lungs இருக்குது, ஆர் ட்ரக்கியல் சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது? ஆர்த்ரோபோட் வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இது யார்? ஸ்பைடர், ரைட்? ஸோ இதுக்கு இருக்கிறது புக் லங். ஓகே, ஸோ இதுதான் வந்து லங்ஸு. ஸோ அது பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். புக்கை நம்ம அடுக்கி வச்ச மாதிரி இருக்கா, அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? புக் லங் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இது இன்செக்ட், ஹனிபி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கியல் சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஸோ இது ட்ரக்கியா, இந்த ஓப்பனிங் பேர் ஸ்பைரக்கிள்ஸ். ஓகே, ட்ரக்கியா அண்ட் ஸ்பைரக்கிள்ஸ். ஸோ ட்ரக்கியல் சிஸ்டம் இருக்குது. இது புக் கில்ஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹார்ஷூ கிராப்ஸில் இருக்கும். இது வந்து கில்ஸே லைனாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். புக் லங்ஸ் வேறு, கில்ஸ் வேறு. ஓகே, ஸ்ட்ரக்சரே வேறு. ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும்? கில்ஸ் லைனாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் புக்கு மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? புக் கில்ஸ். இது மோஸ்ட்டாக எஸ் ஹார்ஷூ கிராப்ஸில் இருக்கும். Circulatory system is of open type. So இங்கே circulatory system open type. ஆனால் Annelidaல circulatory system என்னவா இருந்துச்சு? Yes, closed type. Okay, ஆனால் இங்கே open type. Sensory organs like வேறு என்னெல்லாம் sensory organs இருக்குது? Antenna இருக்குது, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ரைட்? Antenna, காக்ரோச்கே பார்த்துருப்பீங்க, 2 antenna இருக்கும். Eyes, that is compound and simple eyes இருக்கும். ஸோ ஐஸில் 2 different varieties இருக்குது, compound and simple eyes. Simple eyes அப்படின்னா ஒரு சிங்கிள் லென்ஸ் இருக்கும். ஓகே, அதில் லைட்டு விழும் அண்ட் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும் அண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதே காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னா மல்டிபிள் லென்சஸ் இருக்கும் அண்ட் அந்த மல்டிபிள் லென்சஸில் மல்டிபிள் ஏரியாவில் என்னாகும்? ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாவில் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதோட ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் இருக்காது. ஓகே, கிளியர் விஷன் இருக்காது, பட் வெரி சென்சிட்டிவ் விஷன். ஏன்னா நிறைய லென்ஸ் இருக்கிறதுனால நிறைய லைட்டை பெர்சீவ் பண்ண முடியும். அதனால ஈஸியாக ஏதாவது அசைஞ்சா கூட கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இது கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும், லெஸ் கிளியர் பட் மோர் சென்சிட்டிவ். இங்கே மோர் கிளியர் ஆனால் லெஸ் சென்சிட்டிவ். ஸோ திஸ் இஸ்
சிம்பிள் ஐ ஒரே ஒரு லென்ஸ் இருக்கிறது சிம்பிள் ஐ, மல்டிபிள் லென்சஸ் இருக்கிறது காம்பவுண்ட் ஐஸ். ஓகே, and statocyst or balancing organs are present. So அதுக்கு balancing organs இருக்கு, அது பேர் என்னது statocyst இருக்கு. Excretion takes place through Malpighian tubules. This is very important. Excretion எப்படி நடக்குது? Malpighian tubules. Annelidல excretion எப்படி நடந்தது? Yes, nephridia. Very good. அதே வந்து platyhelminthisல flame cells. Yes. So this is simple eye. ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். லைட் வந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆகும். இந்த பக்கம் லைட் வந்துச்சுன்னா அது ஒரு இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் ஐ. ஸோ மோஸ்ட்டாக நம்ம இதில் டெவலப்டாக இருக்கிற கார்டைட்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக சிம்பிள் ஐ தான் இருக்கும். காம்பவுண்ட் ஐ அப்படிங்கிறது மல்டிபிள் லென்சஸ் இருக்கும், மல்டிபிள் இமேஜஸ் விழும். ஓகே, அதனால் கிளியராக இருக்காது. மொசைக் விஷன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? mosaic vision. So clear-ஆ இருக்காது, but more sensitive. Okay, so இது எல்லாமே என்னது? Lens. There are so many multiple lenses are there. Okay, so இது Malpighian tubules. So Malpighian tubulesல secretion நடக்கும் and reabsorption நடக்கும். Reabsorption நடந்து rectum, I mean actually Malpighian tubules எங்க ஓபன் ஆகும்னா midgutக்கும் hindgutக்கும் நடுவுல ஓபன் ஆகும். ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன ஆகும்? செக்ரீஷன்ஸ் எல்லாம் போய் எல்லா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆஸ்மோரெகுலேட் ஆகி எங்கே ஓப்பன் ஆகும்? ஹைண்ட் கட்டில் ஓப்பன் ஆகும். அண்ட் ஹைண்ட் கட்லேருந்து என்ன ஆகும்? ரீஅப்சார்ப் பண்ணுறதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணும் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னது? Malpighian tubules. இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு 50 to 20 Malpighian tubules இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக மிட் கட்டும் ஹைண்ட் கட்டும் மீட் பண்ணுற இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இது எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ ஆர்த்ரோபோடால இருக்கிற எக்ஸோஸ்கெலிட்டன் என்னது? கைட்டின். ஓகே, அதே கால்சியம் கார்பனேட் மோர் சீன் இன் மொலஸ்கா. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது பாருங்கள், இது வளர அந்த எக்ஸோஸ்கெலிட்டனை மாற்றிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது எஸ், திஸ் இஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். இவ்வளோ ஹார்டாக இருக்கும், பாடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செக்மெண்டேஷன். எஸ், இங்கேயும் செக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. சி எவ்வளோ அழகாக செக்மெண்டேஷன் காமிச்சிருக்கு பாருங்கள். So next tracheal system, இதுதான் நம்ம பார்த்தோம். என்னது? Yes, trachea and spiracle. So opening is called spiracles and அந்த tube பேரு trachea. So இங்க என்ன நடக்கும்? Gaseous section நடக்கும். இந்த opening வந்து actually outside opening இருக்கும். And இதில் actually larval stages இருக்கு. So egg, larva, pupa to butterfly. So some of them shows, no, not some of them, most of them shows larval stage, which means development is indirect. They are mostly dioecious. So mostly dioecious are இருக்கும். Fertilization usually internal. They are mostly oviparous. முட்டை வைக்கிற type. Okay, oviparous. Development may be direct or indirect. Development direct ஆவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா indirect ஆவும் இருக்கலாம். It depends on the species. So examples, economically important insects. எதெல்லாம் நமக்கு economically important இருக்கு? Apis. Apis அப்படிங்கிறது என்னது? It's a honeybee. So that is also economically important. Next, bombyx. It is a silkworm. Yes, எல்லா silk sarees and silk materials எல்லாமே அதிலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம். Lacifer. That is the lac insect. அதிலிருந்து இருக்கிற secretions-ஐயும் நாம யூஸ் பண்ணுறோம். Okay. Next, vectors. Vectors-னா என்ன அர்த்தம்? Yes. ஒரு டிசீஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தான் யார்? வெக்டார்ஸ். அந்த வெக்டார்ஸ் அஃபெக்ட் ஆகாது, பட் கேரி பண்ணிட்டு வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும்போது அந்த ஆள் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ யார் மெயினாக? மஸ்கிட்டோஸ். மஸ்கிட்டோஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அனஃபிலிஸ், கியூலக்ஸ் அண்ட் ஏடிஸ். அனஃபிலிஸ் மெயினாக என்ன எதுக்கு வெக்டாராக இருக்குது? மலேரியா. இதில் எல்லாமே ஃபீமேல். ஓகே, ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் அண்ட் மலேரியா. கியூலக்ஸ் எலிஃபென்டியாசிஸ் ஆர் எஸ், இன்னொரு நேம் என்ன அதுக்கு? ஃபிலேரியாசிஸ். எஸ். ஏடிஸ் டெங்கு. ஓகே, நெக்ஸ்ட் கிரிகேரியஸ் பெஸ்ட். கிரிகேரியஸ் பெஸ்ட் அப்படின்னு என்னது? பெஸ்ட் அப்படிங்கிறது கிராப் ஃபீல்டை கிராப் ஃபீல்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு கிராப் ஃபீல்டை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுறது. ரைட், திஸ் கிரிகேரியஸ் பெஸ்ட். யார்? லொக்கஸ்டா. லொக்கஸ்டா என்ன பண்ணும் அப்படின்னா கூட்டமாக வரும். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஒன்றா வந்து அந்த கிராப் ஃபீல்டை ஃபுல்லாக இது பண்ணிட்டு போயிடும். ஸோ இது வந்து ஒரு கிலோமீட்டர்ஸ் வைஸ் இப்படியே ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த ஏரியாலே என்னாகும்? கிராப்பு ஃபுல்லாகவே இதாயிரும். ஸோ அதனால் அங்கே என்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது? ஃபெமன் வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, லிவிங் ஃபாசல் இஸ் லிமுலஸ். தட் இஸ் கிங் கிராப். அப்போ லிவிங் ஃபாசல்னால் என்ன அர்த்தம்? எஸ், பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தப்ப என்னென்ன கேரக்டர்ஸ் இருந்துச்சோ அதே கேரக்டர்ஸை இன்னும் எவால்வ் ஆகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம்?
living fossil அப்படின்னு சொல்லுவோம். Okay, so king crab is a living fossil. So this is யார் இது? ஹனி பீ. இங்கே பாருங்க, உடம்பு பூரா என்ன இருக்கு? எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே என்னது? போலன். ஓகே, இது யாரு? எஸ், இது சில்க்வோம். என்ன பண்ணுது? அதோட பியூப்பல் ஸ்டேஜுக்காக சில்க் த்ரெட்டு எஸ் பியூப்பாவாக இது பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இது லாக் இன்செக்ட், இதோட செக்ரீஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இது லோக்கஸ்ட். இது ஒரு ஆளாக பார்க்கறதுக்கு வெட்டிக்கிளி மாதிரி தான் இருக்கும், பட் அது கிராஸ் ஹாப்பர் கிடையாது அது. ஓகே, இது யாரு? அனஃபிலிஸ் மஸ்கிட்டோ. அண்ட் திஸ் ஒன் கியூலெக்ஸ். அண்ட் திஸ் ஒன் எஸ் ஏடிஸ். இந்த டைகர் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க, ஏன்னா பார்க்க நல்லா வரையாக இருக்கா அதனால். அண்ட் இதுதான் என்னது? லோக்கஸ்டோட இன்வேஷன், அந்த க்ராப் ஃபீல்டவே ஃபுல்லாக காலி பண்ணிடும். ஓகே, இது யாரு? திஸ் இஸ் நத்திங் பட் எஸ் லிமுலஸ், தட் இஸ் கிங் கிராப். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபைலம் மொலஸ்கா. ஓகே, த செகண்ட் லார்ஜஸ்ட், ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட். So second largest animal phylum. First largest யார் சொன்னோம்? Yes, arthropoda. Very good. Mollusca are terrestrial or aquatic. Marine இருக்கலாம், fresh இருக்கலாம், இல்லை terrestrial கூட இருக்கலாம். But they have organ system. இதுக்கப்புறம் வர எல்லாத்துக்குமே organ system level of organization. They are bilaterally symmetrical. Yes, bilaterally symmetrical, triploblastic and coelomate. Right? அதே தான். இதுக்கப்புறம் ஆனால் இதிலிருந்தே ஃபுல்லாகவே என்னது? Yes, coelomate, triploblastic, bilaterally symmetrical. எதுலேருந்து? எந்த ஃபைலத்துலேருந்து? எஸ், ஃபைலம் அனலிடா. ஸோ இந்த மாதிரி ஷெல்ட் அனிமல்ஸும் சரி, இல்லைனா சாஃப்ட் பாடிடு. ஓகே, இதுக்குள்ளேயும் சாஃப்ட் பாடி தான், இதுக்குள்ளேயும் சாஃப்ட் பாடி தான். ஸோ சாஃப்ட் பாடி அனிமல் தான் யார்? மொலஸ்கா. ஷெல் இருக்கலாம், ஷெல் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே யார்? மொலஸ்கா. பாடி இஸ் கவர்ட் பை கால்கேரியஸ் ஷெல். This is very important. Calcareous, so calcium இருக்கும் அதில். ஓகே, and is unsegmented with distinct head, muscular foot and visceral hump. Unsegmented, but annelida-வும் arthropoda-வும் segmented, but mollusca is unsegmented. And இது எப்படி நம்ம பிரிக்கிறோம்? head, muscular foot and visceral hump. arthropoda-வை எப்படி பிரிச்சோம்? head, thorax, abdomen. right? arthropoda-வை head, thorax, abdomen நம்ம டிவைட் பண்ணோம். இங்கே எப்படி டிவைட் பண்ணுறோம்? head, muscular foot and visceral hump. A soft and spongy layer of skin forms a mantle over a visceral hump. So actually எப்படி இருக்கும்னா, ஒரு மேலே ஸ்கின் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அண்டு இதில் என்ன இருக்கும்? எஸ், எல்லா ஆர்கன்ஸு இதெல்லாமே இருக்கும். ஓகே, இது ரெண்டு ஆண்டனா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் இதுக்கு மேலே தான் என்ன இருக்கும்? அதோட ஷெல்லு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஷெல் ஃபுல்லாக அப்படி கவர் ஆகிருக்குமா? எஸ். ஸோ இந்த இது இருக்குது பாருங்கள், இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விசரல் ஹம்ப் அப்படி சொல்லுவோம். விசரா அப்படின்னாவே ஆர்கன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் விசரான்னு சொல்லுவோம். ஸோ விசரல் hump. So soft and spongy layer of skin forms a mantle over visceral hump. So இந்த visceral humpக்கு மேலே ஒரு சாஃப்டாக ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஒரு சாஃப்ட் லேயர் மேலே ஒரு ஸ்கின்னில் ஃபார்ம் ஆகும். தட் லேயர் இஸ் கால்ட் அஸ் mantle. ஸோ அந்த லேயர் பேர் தான் என்னது? mantle. ஓகே, ஸோ visceral hump மேலே mantle, இதுக்கு மேலே ஷெல். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. கரெக்டாக? So that gap is called as mantle cavity. ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த mantle cavityல தான் என்ன இருக்குது? gills இருக்குது. ஓகே, so soft and spongy layer of skin forms mantle over the visceral hump. It's very important. இதில் ஒரு லைன் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் each and every line is a very important MCQ. ஓகே, ஸோ செல் இஸ் செக்ரேட்டட் பை தி மேண்டில். ஸோ அந்த மேண்டில் தான் செல்லவே செக்ரேட் பண்ணுது. ஸோ மேண்டில்னா நம்ம என்ன சொன்னோம்? எஸ், அந்த ஸ்கின் லேயர் எங்கே இருக்குது? விசரல் ஹம்பில். ரைட், ஒரு சாஃப்ட் ஸ்கின் லேயர் மேலே ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கால்ட் மேண்டில். அந்த மேண்டில் தான் என்ன பண்ணுது? மேலே இருக்கிற ஷெல்லவே செக்ரேட் பண்ணுது. த ஸ்பேஸ் பிட்வீன் த ஹம்ப் அண்ட் த மேண்டில் இஸ் கால்ட் ஆஸ் தி மேண்டில் கேவிட்டி. மேலே இருக்கிற ஹம்புக்கும் அந்த மேண்டிலுக்கும் நடுவில் இருக்கிறதா என்னது? மேண்டில் கேவிட்டி. A soft and spongy layer of skin forms a mantle over a visceral hump. இனி இதில் mantle cavityன்னு ஒன்று இருக்குது. mantle cavity எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த visceral hump and அதுக்கு மேலே நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோம்? எஸ், mantle ஃபார்ம் ஆச்சு. ரைட், இந்த மேண்டிலுக்கும் அந்த visceral humpக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ தட் கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? mantle cavity.
இந்த மேண்டல் கேவிட்டியில் தான் யார் இருக்கா? கில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மேண்டில் யார் ஃபார்ம்? ஆக்சுவலாக இந்த இதவே யார் ஃபார்ம் பண்ணுறா? ஷெல்லை மேண்டில் தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ மேண்டில்லேருந்து தான் அந்த ஷெல் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது. The space between hump and the mantle is called as mantle cavity. இது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து it is not between the shell and mantle, it is between the hump and the mantle. This is very important MCQ. Okay, hump and the mantle is called as mantle cavity. அந்த mantle cavity ல என்ன இருக்கு? Gills இருக்கு, which is like a feather. Okay, feather like gills are present. அதோட function is very important. Gills லாவே நம்ம என்ன நினைப்போம்? ரெஸ்பிரேஷன் மட்டும்தான் நினைப்போம், ரைட்? இங்கே ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷன் ரெண்டுமே யார் பண்ணுறா? கில்ஸ் தான் பண்ணுது. ஸோ ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்குது, அதுதான் எக்ஸ்கிரீஷனும் பண்ணுது, ரெஸ்பிரேஷனும் பண்ணுது. அது எங்கே இருக்குது? மேண்டில் கேவிட்டியில் இருக்குது. அப்போ மேண்டில் கேவிட்டிங்கிறது எதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது? ஹம்புக்கும் எஸ் மேண்டிலுக்கும் நடுவில் இருக்குது. வெரி குட். த ஆன்டீரியர் ஹெட் ரீஜியன் ஹாஸ் அ சென்சரி tentacles. So anterior head region என்ன இருக்கும்? Sensory tentacles இருக்கும். The mouth contains a file-like grasping organ for feeding called radula. So இதோட மவுத் எப்படி இருக்கும்னா, இப்போ இதுதான் மவுத்னா இந்த இடத்துல ஒரு ராஸ்பிங் ஆர்கன் மாதிரி இருக்கும். ஓகே, ரேடுலான்னு சொல்லுவோம். அது எதுக்காக இருக்குது? ஃபீடிங்காக இருக்குது. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் ரேடுலா ஃபார் ஃபீடிங். ரெஸ்பிரேஷனுக்கு கில்ஸ், எக்ஸ்கிரீஷனுக்கும் கில்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே யார்? மொலஸ்கோட வெரைட்டிஸ். சாஃப்ட் பாடிஸும் இருக்குது அண்ட் ஷெல்டும் இருக்குது. ஓகே, இது ஷெல்லுக்குள்ளேயும் சாஃப்ட் பாடி தான் இருக்கும். ஸோ ஷெல்டும் இருக்குது, ஷெல் இல்லாமையும் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ரேடுலா. ஸோ இதுதான் மவுத். இதை ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் ரேடுலா. ஸோ மவுத்தில் ரேடுலா இருக்குது. அது எதுக்கு? இட் இஸ் அ ராஸ்பிங் ஆர்கன், சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ சி, இது மேண்டில் அண்ட் இது ஹம்ப்பு. ஸோ அதில் நடுவில் இருக்கிறது மேண்டில் கேவிட்டி. ஓகே, அந்த மேண்டில் கேவிட்டியில் சி இது யார் இருக்கா? ஃபெதர் லைக் கில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரேடுலா. ரேடுலா பார்க்க டீத் மாதிரி இருக்கும். They are usually dioecious and oviparous with indirect development. Very important. Dioecious அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்குது. அண்ட் தே ஆர் ஓவிபாரஸ் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ டைரக்ட் கிடையாது, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அதே ஆத்ரோபோடால பார்த்தப்போ டைரக்டும் இருக்குது, இன்டைரக்டும் இருக்குன்னு பார்த்தோம், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள்ஸ்: பைலா. பைலானா ஆப்பிள் ஸ்னெயில். பினக்டடா. பினக்டடானா பேர்ல் ஆயிஸ்டர். இதில் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டையுமே படித்து தான் ஆகணும். அண்ட் எந்த எக்ஸாம்பிள் எந்த ஃபைலத்தில் வருதுங்கிறது தெரியணும். ஓகே, ஸோ ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதி பாருங்கள், இல்லைனா மறந்துடும். நெக்ஸ்ட்டு செப்பியா, இட்ஸ் அ கர்ட்டில் ஃபிஷ். லோலிகோ, ஸ்குவிட். ஆக்டோபஸ், டெவில் ஃபிஷ். அப்ளீசியா, இட்ஸ் அன் சீ ஹேர். டென்டாலியம், டஸ்க் ஷெல். அது பார்க்கறதுக்கு இந்த யானையோட தந்த மாதிரி இருக்கும். ஓகே, டஸ்க் ஷெல். அண்ட் கீட்டோப்ளூரா இஸ் அன் எஸ் கைட்டான். கைட்டன் வேற, கைட்டான் வேற. ஓகே, திஸ் இஸ் கைட்டான். ஓகே, ஸோ இது யாரு? திஸ் இஸ் ஆப்பிள் ஸ்னெயில், பைலா. அண்ட் திஸ் ஒன் எஸ் நிறைய பேர்ல்ஸ் இருக்குது. அப்போ யார் இது? பேர்ல் ஆயிஸ்டர். ஓகே, இது கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது? அதோட சாஃப்ட் பாடி அண்ட் இந்த ஷைனியாக தெரியுது பாருங்கள். இது என்னது? அந்த வெளியே இருக்கக்கூடிய சிப்பி. ஓகே, அதுதான் கால்கேரியஸ். அண்ட் இது எஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரைட்? ஆக்டோபஸ். தட் இஸ் நத்திங் பட் டெவில் ஃபிஷ். அண்ட் இது அண்ட் இது. ஸோ இது என்ன? திஸ் இஸ் கர்ட்டில் ஃபிஷ். ஓகே, தட் இஸ் செப்பியா. இது யாரு? ஸ்குவிட். ஓகே, அண்ட் திஸ் ஒன் இஸ் சீ ஹேர். இதுதான் டஸ்க் ஷெல். ஸோ பார்க்க டஸ்க்கு மாதிரியே இருக்குங்களா? ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கு? சாஃப்ட் பாடி உள்ளே இருக்கும். இப்படி தூக்கி இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் ஒன் இஸ் கைட்டான். Next we are going to see about phylum Echinodermata. So these animals have an endoskeleton of calcareous ossicles and hence the name Echinodermata. So இங்கேயும் என்ன இருக்கு? Calcareous ossicles இருக்கு. ஆனா எங்க இருக்கு? Endoskeleton. மொலஸ்கால பார்த்தப்போ எக்ஸோஸ்கெலிட்டனாக இருந்துச்சு, ரைட்? இது எண்டோஸ்கெலிட்டன், பாடிக்கு உள்ளே இருக்கும். ஓகே, calcareous ossicles
and hence the name echinodermata. Echinodermata அப்படினாவே என்ன அர்த்தம்னா spiny bodied அப்படினு அர்த்தம். spines மாதிரி இருக்கும் உள்ள குட்டி குட்டியா நிறைய spines மாதிரி இருக்கும். so calcareous cells இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும் and அது எல்லாமே என்ன இருக்கும்? yes, connected-ஆ இருக்கும். okay, so spiny bodied and all are marine. That's very important. இதுக்கு முன்னாடி ஒரு phylum பார்த்தோம், exclusively marine. யாரு? yes, very good. phylum Ctenophora. The adult echinoderms are radially symmetrical but larvae are bilaterally symmetrical. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம், right? so adult radially symmetry, larva bilaterally symmetrical. okay, so radial symmetry நாம இதில் வச்சு இப்படி கட் பண்ணாலும் நமக்கு 2 equal halves கிடைக்கும், இல்லை இதில் வச்சு கட் பண்ணாலும் 2 equal halves கிடைக்கும், நீங்கள் எப்படி வச்சு கட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 equal halves கிடைக்கும். They are triploblastic, coelomate, digestive system complete with mouth on lower cells. Very important. digestive system complete அப்படின்னா என்ன அர்த்தம்? mouth இருக்கும், anus இருக்கும். இங்கே mouth எங்கே இருக்கும் அப்படின்னா lower sideல இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டார்ஃபிஷ் இப்படி தான் மூவ் ஆகுது அப்படின்னா lower sideல மவுத்தும் மேலே இருக்கிறது ஆனஸும். ஓகே, ஏன்னா இது இப்படி தான் மூவ் ஆக போகுது, அப்போ கீழே இருக்கிற ஃபுட்டு தான் வேறு சாப்பிட முடியும். ஸோ ஃபுட்டு அதனால மவுத் எப்படி இருக்கும்? கீழே இருக்கும். ஃபுட்டு கீழே இருக்கனால மவுத்தும் கீழே தான் இருக்கும், ஆனஸ் மேலே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் dorsal side and this is ventral side. okay, the anus on the upper, that is the dorsal side. This is very important MCQ. okay, the most distinctive feature of echinoderms is the presence of water vascular system. This is very important. இதையும் water canal system confuse பண்ணக்கூடாது. water canal system எங்கே படித்தோம்? porifera. very good. water canal system is in porifera. அது எதுலேருந்து எதில் போகுது சொல்லுங்க? yes, ostia to spongiocele and osculum. this is என்னது இது? water canal system. okay, water vascular அப்படினாவே ஒரு pipeline systems. okay, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? blood vessels, vascular system அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஒரு பைப்லைன் கனெக்ஷன் மாதிரி இருக்கும் அண்ட் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, வாட்டர் கெனால் சிஸ்டம் வேறு, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வேறு. வாட்டர் கெனால் சிஸ்டம் இஸ் seen in porifera and water vascular system is seen in echinodermata, which helps in locomotion, capture and transport of food and respiration. ஸோ எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? ஸோ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? locomotion, ரெண்டாவது capture, மூணாவது transport of food and அடுத்தது நாலாவதா ரெஸ்பிரேஷன். ஸோ 4 ப்ராசஸ் பண்ணுது. யார்? வாட்டர். யார் அந்த 4 ப்ராசஸ் பண்ணுறா? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். ஸோ இதுதான் என்னது? எக்கினோடெர்மேட்டாவோடது. அண்ட் ஆனஸ் இஸ் இன் அப்பர் சைட் அண்ட் மவுத் வில் பி இன் தி லோவர் சைட். அண்ட் இங்கே வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். எப்படி வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு ஃபில்டர், தட் இஸ் தி சீவ் பிளேட். ஓகே, இந்த சீவ் பிளேட் வழியாக தண்ணி உள்ளே வரும். உள்ளே வரும்போது இங்கே ஒரு ரிங் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ரிங்கு கெனால். ஓகே, அங்கே தான் தண்ணி வரும். அண்ட் அடுத்து எங்கே வரும்னா இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே ஒரு ஆர்முக்கும் ஒரு ரேடியல் கெனால் போகும். ஓகே, அந்த ரேடியல் கெனால் வழியாக தண்ணி வரும். அந்த ரேடியல் கெனால்லேருந்து அடுத்து எங்கே தண்ணி போகும் அப்படின்னா ஃபீட்டுக்கு போகும், டியூப் ஃபீட்ஸ்க்கு போகும். அண்ட் இதோட ஹைட்ராலிக் ப்ரெஷரை வச்சு தான் அதை என்ன பண்ணும்? மூவ் பண்ணுறதும் இது பண்ணுறதும். தண்ணியோட ப்ரெஷரை வச்சு தான் என்ன பண்ணும்? மூவ் பண்ணுறது, இல்லை சக்ஷன் கிரியேட் பண்ணி மூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதோட ரூட் எங்கிருந்து எங்கே? சீவ் பிளேட். சீவ் பிளேட்லேருந்து அடுத்து எங்கே போகும்? ரிங் கெனால். ரிங் கெனால் இருந்து நேராக ரேடியல் கெனால். வெரி குட். ரேடியல் கெனால் இருந்து டியூப் ஃபீட். இந்த டியூப் ஃபீட்டில் என்ன பண்ணும்? இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர்ஸை வச்சு வேக்கம் கிரியேட் பண்ணும், சக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி மூவ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். வாட்டர் கெனால் சிஸ்டம் வேறு, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் வேறு. அண்ட் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். இதில் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் கிடையாது. அதை அந்த வேலையும் சேர்த்து யார் பண்ணுறா? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் பண்ணுது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஷுவல், ஃபர்டிலைசேஷன் இஸ் யூஸ்வலி எக்ஸ்டர்னல், டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா இருக்குது. ஓகே, அண்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல். அப்புறம் என்ன அர்த்தம்? பாடிக்கு வெளியே தான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. எக்ஸாம்பிள் அஸ்டேரியாஸ், தட் இஸ் ஸ்டார்ஃபிஷ், எக்கினஸ், that is sea urchin, antedon is sea lily, and cucumeria, sea cucumber, and ophura, brittle star. Okay, so this is starfish, and it is sea urchin.
அப்போ இது yes C lily and this one C cucumber and this one is brittle star. Okay, so நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபைலம் செமிகார்டேட்டா. ஆக்சுவலாக ஏன் இது ஹெமிகார்டேட்டா அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா முன்னாடி இதை கார்டேட்ஸில் தான் வச்சுருந்தாங்க. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? கார்டேட்ஸில் இருக்குதுன்னா நோட்டோகார்டு இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்? பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது நோட்டோகார்டு இல்லை, வேறு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டோமோகார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது நோட்டோகார்டு மாதிரியே ரிசம்பிளன்ஸ் இருக்கும், பட் தட் இஸ் நாட் அண்ட் நோட்டோகார்டு அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சது. ஓகே, அதனால் இதை கொண்டு செப்பரேட் ஃபைலமாக வச்சுருக்காங்க. ஸோ ஹெமிகார்டேட்டா வாஸ் ஏர்லியர் கன்சிடர் ஆஸ் அ சப்ஃபைலம் அண்டர் ஃபைலம் கார்டேட்டா. இதுக்கு முன்னாடி கார்டேட்டாவில் ஒரு சப்ஃபைலமாக இருந்துச்சு. ஓகே, கார்டேட்டாங்கிறது ஒரு ஃபைலம், அந்த ஃபைலத்துக்குள்ளே சப்ஃபைலமாக ஹெமிகார்டேட்டா இருந்துச்சு. பட் இப்போ அது தனியாக என்ன ஆயிடுச்சு? ஃபைலமாகவே மாறிடுச்சு. பட் நவ் இட் இஸ் பிளேஸ்ட் ஆஸ் அ செப்பரேட் ஃபைலம் அண்டர் நான் கார்டேட். ஸோ இது எதில் இருக்கு இப்போ? அண்டர் நான் கார்டேட்டா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெமிகார்டேட்டாங்கிறதுனால இட் இஸ் அண்டர் கார்டேட்டா நினைக்கக்கூடாது, இட் இஸ் அண்டர் நான் கார்டேட்ஸ். ஓகே, அண்ட் செப்பரேட் ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. Hemichordata have a rudimentary structure in the collar region. This is very important MCQ. And the rudimentary structure எங்க இருக்கு? Collar region இருக்கு, and that structure is called as stomachord. A structure similar to notochord. Stomachord இருக்கு, that is similar to notochord. அது எங்க இருக்கு? Collar regionல, and it is rudimentary. This phylum consists of small group of worm-like marine animals with organ system level of organization. This is very important. Small group of worm-like marine animals. Okay, என்ன இருக்கு? Organ system level of organization. வாக்கியெல்லாம் நமக்கே தெரியும். Yes, bilateral symmetry, triploblastic and yes, coelomate animals. The body is cylindrical and is composed of anterior proboscis, a collar and a long trunk. So இதை நம்ம மூணா டிவைட் பண்ணுறோம். மேலே இருக்கிறது proboscis. Proboscisனா more like nose அப்படின்னு அர்த்தம். Okay, so proboscis, a collar and then trunk. So மூணா பிரிச்சிருக்கோம். So இது பார்க்க nose மாதிரி இருக்கிறனால proboscis, and this part is collar and this part is trunk. Circulatory system is of open type. This is very important. Circulatory system open type. Respiration takes place through gills. Yes, respiration takes place through gills. Excretory organ is proboscis gland. So excretory organ என்னது? Proboscis gland. Proboscis gland will act as an excretory organ. Sexes are separate. Fertilization is external, which means outside the body தான் என்ன நடக்குது? Fertilization நடக்குது, and development is indirect. Development indirect அப்படின்னு அர்த்தம் they will have some larval stage. So example, balanoglossus and saccoglossus. So this is saccoglossus, this is balanoglossus. Balanoglossus கொஞ்சம் லாங்காக இருக்கும், saccoglossus கொஞ்சம் சின்னதாக இருக்கும். So this is balanoglossus, saccoglossus. Okay. Next we are going to say about phylum chordata. So the animals belonging to the phylum chordata are fundamentally characterized by the presence of notochord. எதெல்லாம் இருந்தால் கார்டேட்டா? நோட்டோகார்டு மட்டும் இருந்தால் கார்டேட்டான்னு கிடையாது. எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நோட்டோகார்டு இருக்கணும், அண்ட் டார்சல் ஹாலோ நர்வு கார்டு. டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு நினச்சோம் முதுகு பகுதியில். ஓகே, நர்வ் கார்டு இருக்கும். அந்த நர்வ் கார்டு எப்படி இருக்கும்? நடுவில் ஓட்டை இருக்கும். ஓகே, டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு அண்ட் பேர்டு ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ். அப்போ ரெண்டு சைடுமே ஃபெரிஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கணும், ஓப்பனிங் இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்தால் கார்டேட்டா. அப்போ நாம கார்டேட்டாவா இல்லையா? Yes, we are chordates, but நமக்கு dorsal hollow nerve இருக்கா? இருக்கு. எங்கே? brain and spinal cord. brainலையும் சரி spinal cordலையும் சரி என்ன இருக்கு? நடுவில் ventricles இருக்கு. ஓகே, ஸோ அது வழியாக தான் நம்ம என்ன ஃப்ளோ ஆகுது? CSF, cerebro spinal fluid, அது வழியாக தான் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ there is a gap. So dorsal hollow nerve cord and paired pharyngeal gill slit. நமக்கு paired pharyngeal gill slits இருக்கா? ஓப்பனிங் ஏதாவது இருக்கா சைடில்? No, but this area is fully developed from gill slits. Gill slitsங்கிறது நமக்கு எங்கே இருக்குன்னா embryonic stagesல இருக்கும். Okay, these are bilaterally symmetrical. பாக்கி எல்லாமே நமக்கே தெரியும், ஆல்ரெடி பார்த்துட்டோம். bilateral symmetrical, triploblastic, coelomate with organ system level of organization. They possess a post anal tail. This is very important. post anal tail இருக்கும் and closed circulatory system. So அதுக்கு என்ன இருக்கு? closed circulatory system இருக்கு. So this is notochord and அதுக்கு மேலே இருக்கிறது dorsal hollow nerve cord. So இந்த notochord என்ன ஆகும்னா நமக்கு ஹியூமன் பீயிங்ஸில்
வளர்ந்து மேலே இந்த நர்வ் கார்டை கவர் பண்ணி வரும். ஓகே, அண்ட் கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைனா கார்டிலேஜினஸ் டெபாசிட் இருக்கலாம். நமக்கு கால்சியம் டெபாசிட் இருக்கும், அதுதான் என்னது நம்மளோட பேக் போன். ஓகே, ஸோ அதுதான் நோட்டோ கார்டு தான் பிற்காலத்தில் நமக்கு என்னவா மாறப்போகுது, பேக் போனாக மாறப்போகுது. நர்வ் கார்டு தான் நம்ம பிற்காலத்தில் நமக்கு என்னவா மாறப்போகுது, எஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. நமக்கு எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் நோட்டோ கார்டு அண்ட் நர்வ் கார்டாக இருக்கும். ஓகே, ஃபெரஞ்சியல் கில்ஸ்லிட்ஸ் இருக்கும், அதுதான் இந்த நம்ம நெக் ரீஜியன்ஸை ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் தென் போஸ்ட் ஆனல் டெயில். ஸோ திஸ் இஸ் ஆனஸ் அப்படின்னா அப்போ இந்த டெயில் தான் என்னது, போஸ்ட் ஆனல் டெயில். ஓகே, சி இது வந்து ஃபிஷ்ஷோட எம்ப்ரியோ. ஸோ இது ஆனஸ், அப்போது இந்த டெயில் மொத்தமாக என்னது, போஸ்ட் ஆனல் டெயில். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ்? கார்டேட்ஸில் நோட்டோகார்ட் ப்ரெசன்ட், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டெல். ஓகே, நோட்டோகார்ட் ப்ரெசன்ட், இங்கே நோட்டோகார்ட் ஆப்சன்ஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல், ஹாலோ, சிங்கிள். ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அண்ட் அது எப்படி இருக்குது, டார்சல் இருக்குது அண்ட் ஹாலோவாக இருக்குது. இங்கே வென்ட்ரல், சாலிட், டபுள், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அங்கே வந்து இது வந்து டார்சல், ரைட், கார்டேட்ஸ், அங்கே வென்ட்ரல், இங்கே ஹாலோ, அங்கே சாலிட், இங்கே சிங்கிள், அங்கே டபுளாக இருக்கும். ஃபேரிங்ஸ் பர்ஃபரேட்டட் பை கில் ஸ்லிட். ஸோ நம்ம ஃபேரிங்ஸ் ஏரியா மொத்தமாக எப்படி இருக்கும் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில், பர்ஃபரேட்டட் பை கில் ஸ்லிட்ஸ், பட் இங்கே கில் ஸ்லிட்ஸ் ஆர் ஆப்சண்ட். ஹார்ட் இஸ் வென்ட்ரல், நமக்கு ஹார்ட் எங்கே இருக்குது, முதுகு பின்னாடி இருக்குது, ஸோ டார்சல், இது வென்ட்ரல். ஸோ ஹார்ட் எங்கே இருக்குது, வென்ட்ரல் சைடில் இருக்குது. ஓகே, ஹார்ட் இஸ் டார்சல் இஃப் ப்ரெசன்ட். நான் கார்டேட்ஸில் ஹார்ட்ஸே பெருசாக இருக்காது, அப்படி இருந்ததுன்னா அது எங்கே இருக்கும், டார்சல் சைடில் இருக்கும். போஸ்ட் ஆனல் பார்ட், த டெயில் இஸ் ப்ரெசன்ட். ஸோ போஸ்ட் ஆனல் என்ன இருக்குது, டெயில் இருக்குது, நமக்கு எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸில் இருந்திருக்கும். போஸ்ட் ஆனல் டெயில் இஸ் ஆப்சென்ட். ஸோ எங்கே ஆப்சென்ட், நான் கார்டேட்டில் ஆப்சென்ட். ஸோ ஃபைலம் கார்டேட்டா இஸ் டிவைடட் இன்டு 3 சப்ஃபைலம். ஓகே, இப்போ நம்ம ஃபைலம் கார்டேட்டா பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலம் கார்டேட்டாவில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஃபைலம் கார்டேட்டா, அதுக்கு கீழே இருக்கிற சப்ஃபைலம், அண்ட் சப்ஃபைலத்துக்கும் கீழே இருக்கிற டிவிஷன், டிவிஷனுக்கும் கீழே இருக்கிற சூப்பர் கிளாஸ், அண்ட் அதுக்கும் கீழே இருக்கிற கிளாஸ். இப்படி தான் படிக்க போகிறோம். ஓகே, இதுதான் நம்மளோட கார்டேட்ஸ். ஸோ ஃபைலம் கார்டேட்டாவில் சப்ஃபைலம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 3 இருக்குது. ஓகே, என்னென்ன சப்ஃபைலம் இருக்குது, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிப்ரேட்டா. இதில் யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டாவை என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோகார்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது புரோட்டோகார்டேட்ஸ் அண்ட் வெர்டிப்ரேட்ஸ் இருக்கும். இனி வெர்டிப்ரேட்ஸு கீழே இருக்கிற டிவிஷன் அண்ட் சூப்பர் கிளாஸ் எல்லாமே பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய வெர்டிப்ரேட் தான் மெயினாக எடுத்து நம்ம கீழே பார்க்க போகிறோம். ஸோ வெர்டிப்ரேட்டில் 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று எக்னாத்தா அண்ட் இன்னொன்று வந்து நாத்தாஸ்டோமெட். ஸோ வெர்டிப்ராவில் இருக்கிற வெர்டிப்ராங்கிறது ஒரு சப்ஃபைலம், அதுலேருந்து கீழே வரதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அது அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிப்ரேட்டா, தே ஆர் சப்ஃபைலம்ஸ். So subphyla Urochordata and Cephalochordata are often referred to as protochordates. This is very important. So யார் protochordates? Yes, Urochordata and Cephalochordata. அதில் vertebrata கிடையாது. In Urochordata, notochord is present only in larval tail. This is very important. Notochordata, I mean Urochordata அப்படினா so Urochordata அப்படினா plus larval tail மட்டும்தான் என்ன இருக்கும், notochord இருக்கும். These lines are very important. The words are very important. Notochord is present only in larval tail. அப்போ என்ன அர்த்தம், larva முடிஞ்ச adult stage வரும்போது என்ன இருக்காது, notochord இருக்காது. While in Cephalochordata, it extends from head to tail region and disperses throughout their life. So Cephalochordata head to tail region full-ஆ இருக்கும் and throughout their life இருக்கும். So cephalo அப்படினாவே head அப்படின்னு அர்த்தம். Okay, head part அப்படின்னு அர்த்தம். Okay, so cephalo அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Cephalochordata head to tail, notochord present and throughout their life. அதே வந்து Urochordata notochord present but எங்க மட்டும்தான் இருக்கும், larval tail மட்டும்தான் இருக்கும். So example, Urochordata Ascidia, Salpa and Doliolum. Okay, Ascidia, Salpa, Doliolum. இது எங்க இருந்து, yes, Urochordata. Cephalochordata Branchiostoma, Amphioxus or Lancelet. So this is Ascidia. Okay, this is Salpa. Okay, Salpa எப்படி இருக்கு பாருங்க, நல்லா transparent ஆ இருக்குல்ல. Yes, it exists. Then this one Doliolum. This is, yes, Lancelet. Okay, the members of subphylum Vertebra possess notochord.
The members of subphylum Vertebrata possess notochord during the embryonic period. Okay, so இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எழுதல வெர்டிப்ரா கீழே தான் வரும். அப்போ நம்மகிட்ட embryonic periodல மட்டும்தான் என்ன இருக்குது, notochord இருக்கு. அதுக்கப்புறம் that notochord is replaced with vertebral column. Okay, the notochord is replaced by cartilaginous or bony vertebral column in the adult. cartilaginous-ஆ இருக்கலாம் இல்லைனா போனியா இருக்கலாம். நம்ம கேஸ்ல ஹியூமன்ல it is bony. Okay, thus all vertebrates are chordates, but all chordates are not vertebrates. That's very important. ஏன் எல்லா vertebrates chordateன்னு சொல்றோம்? Because எல்லா vertebrateக்கும் என்ன இருக்கும்? Yes, notochord இருக்கும். அது எங்க இருக்கும்? Only in embryonic stage. And the notochord will be replaced by vertebra. But எல்லா chordates மற்ற யூரோகார்டேட்டா செஃபலோகார்டேட்டாலையும் அதே மாதிரி vertebra replace பண்ணுதா? No. அதனால நம்ம என்ன சொல்றோம்? All vertebrates are chordates, but not all chordates are vertebrates. This is very important sentence. Okay, very important MCQ. So, notochord is converted into your vertebral column. Besides the basic chordate characters, vertebrates have a ventral muscular heart with 2, 3 and 4 chambers, kidney for excretion, osmoregulation and paired appendages which may be fins or limbs. இது இல்லாம பாக்கி என்ன characters இருக்குன்னு சொல்லிருக்காங்க. chordatesக்கு characters நான் சொல்லிட்டேன். பட் எக்ஸ்ட்ராவா வெர்டிபிரேட்டாக்கு எக்ஸ்ட்ரா characters என்னென்ன வருதுன்னா ventral muscular heart இருக்கும். அந்த heart actually 2 chambered-ஆ இருக்கலாம், 3 chambered-ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 chambered-ஆ இருக்கலாம். 2 chambered heart யாருக்கு இருக்கு? Fishes. Okay. 3 chambered amphibia and reptiles. reptilesல except crocodile. crocodileக்கு மட்டும் என்ன இருக்கும்? 4 chambered heart. Okay. இங்க வந்து aves and mammals. So crocodile இங்க தான் வருது. aves அப்படிங்கிறது it's nothing but birds. Yes. அது இல்லாம வேற என்ன இருக்கு? kidney for excretion இருக்கு, excretion and osmoregulation and paired appendages which may be fins or limbs. So இதுதான் division. Okay. So யார் vertebrata அப்படிங்கிறது? They are nothing but subphylum. subphylத்தை divide பண்றோம். Okay. divide பண்ணும்போது Agnatha and Gnathostomata. Okay. Agnatha and Gnathostomata. And Agnathaல இருக்கிறது lax, jawless fish ன்னு சொல்லுவாங்க. Okay. These are jawless fish category. அதே Gnathostomata அப்படிங்கிறது it has jaw. Okay. Agnathaல வந்து டைரக்டா ஒரே ஒரு கிளாஸ் தான் Cyclostomata. அதோட முடிஞ்சு. ஆனா இங்க Gnathostomataல வந்து மறுபடியும் சூப்பர் கிளாஸா பிரிக்கிறோம். யாரு? சூப்பர் கிளாஸ் Pisces and Tetrapods. Okay. Pisces இருக்கு, Tetrapods இருக்கு. Pissesல bear fins, Tetrapodsல bear limbs. போடானா yes feet. So அங்க limbs இருக்கும். இங்க fins இருக்கு அப்படினா அது எங்க இருக்க போகுது ஆட்டோமேட்டிக்கா? Yes water. So classல இது நாம மறுபடியும் கிளாஸா டிவைட் பண்றோம். So super class species கீழ ரெண்டு classes இருக்கு. That is nothing but chondrichthyes and osteichthyes. Okay. chondrichthyes அப்படிங்கிறது cartilaginous fishes. cartilaginous fish எல்லாமே chondrichthyes. osteichthyes அப்படிங்கிறது bony fishes. Okay. osteichthyes அப்படிங்கிறது bony fishes. இந்த பக்கம் tetrapodல bear limbs, right? So என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா classes என்னென்ன இருக்குன்னா class amphibia, class reptilia, class aves and class mammals. So amphibia, yes, you already know. Most of frogs எல்லாம் அதுல வரும். reptilia, yes, reptiles. aves means birds. mammals, yeah, animals which possess mammary glands. So நம்ம பார்க்க போறது இப்போ first பார்க்க போறது class Cyclostomata. class Cyclostomata அப்படிங்கிறது it's a division of யாரோட division கீழ வருது? Yes, Agnatha. very good. and Agnatha அப்படிங்கிறது யாரோட ஃபைலத்து கீழ வருது? Vertebrata. yes. So all living members of this class Cyclostomata are ectoparasites on some fishes. That is important. So இது எல்லாமே எப்படி இருக்கு? ectoparasite. ectona outside, endona உள்ள. So ectona outside. So ஏதாவது ஒரு ஃபிஷ்க்கு மேல வெளியே எப்படி இருக்கும்? parasite அது இருக்கும். Okay. and இந்த இதில் actually they are jawless. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு jaw கிடையாது. So அதோட mouth எப்படி இருக்கும்? சர்க்குலரா இருக்கும் and sucking type of mouth இருக்கும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபிஷ் மேல போய் என்ன பண்ண முடியும்? yes, ஒட்டி உட்கார முடியும். So ectoparasiteங்கறனால
They have an elongated body bearing 6 to 15 pairs of gill slits for respiration. This is very important. எவ்வளோ இருக்கு 6 to 15 pairs 6 to 15 கிடையாது 6 to 15 pairs of gill slits இருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம் ஓப்பனிங் கட் ஓப்பனிங் இருக்கு உள்ள என்ன இருக்கும் gills இருக்கும். Okay, gill slits for respiration. Cyclostomes have a sucking and circular mouth without jaws. This is very important. Sucking and circular mouth இருக்கும். Sucking type of mouth and circular இருக்கும். என்ன இல்லை jaws கிடையாது. ஸோ இது ஃபிஷ் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு மேலே இப்படி சக் பண்ணி ஒட்டிக்கும். ஓகே, தே ஆர் தி எக்டோபாராசைட்ஸ். இது யார்? அதுதான் என்னது 16 to 15 gill slits open. ஓகே, ஸோ இது பிக்சர் அண்ட் இட்ஸ் ஒரிஜினல் ஒன். சி எப்படி சக் பண்ணி ஒட்டியிருக்குன்னு இங்கேயே ஒட்டியிருக்கு. ஓகே, தே ஆர் ectoparasites. Their mouth are circular and they are of sucking type. And இது என்னது? Yes, gill slits. Their body is devoid of scales and paired fins. அதுக்கு paired fins கிடையாது. ஓகே, ஸ்கேல்ஸும் கிடையாது. பாடியில் ஸ்கேல்ஸ் கிடையாது, paired finsம் கிடையாது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் எங்கேயாவது உங்களுக்கு fins தெரியுதா? நோ. ஓகே, அந்த வால் பகுதியில் மட்டும் லைட்டாக தெரியும், அவ்வளோதான். இந்த பிக்சரில் பார்த்தாலும் அதே தான், இங்கே மட்டும்தான் லைட்டாக தெரியும். அண்ட் இது பேர்டாக கிடையாது, ஆப்போசிட் சைட் இது இல்லை. cranium and vertebral column are cartilaginous. ஓகே, craniumமும் சரி vertebral columnமும் சரி எப்படி இருக்கும்? cartilageனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். circulation is of closed type. இதுக்கப்புறம் வர எல்லாத்துக்கும் closed type of circulation. So buccal tunnel வேண்டாம். ஓகே, இட்ஸ் நாட். ஓகே, circular mouth. ஸோ ரவுண்டாக இருக்குது பாருங்கள், circular mouth and external gill slits, that's a cut opening. and இது என்னது? paired fins ஆ? no, and not and devoid of paired fins. okay, so paired fins கிடையாது. so this is yes jawless fish. so anusக்கு கீழே post anal tail is there. Cyclostomes are marine but migrate for spawning to fresh water. ஸோ என்ன ஆகும்னா இது யூஸ்வலாக மெரைனில் தான் இருக்கும். அண்ட் குட்டி போடுறதுக்கு மட்டும் என்ன பண்ணும்? எஸ், ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும். அண்ட் ஃப்ரெஷ் வாட்டருக்கு போய் குட்டி போட்டு இது இறந்துரும். ஓகே, மதர் இறந்துரும். அதுக்கப்புறம் அந்த குட்டிங்க அங்கேருந்து என்னாகும்? மைக்ரேட் ஆகி மறுபடியும் மெரைன் வாட்டருக்கு வரும். ஓகே, ஆஃப்டர் ஸ்பானிங் வித்தின் a few days they die. their larva after metamorphosis return to the ocean. ஸோ அதோட லார்வா வந்து மெட்டமார்ஃபோசிஸ் எல்லாம் நடந்து, மெட்டமார்ஃபோசிஸ்னால் என்ன அர்த்தம்? லார்வாலேருந்து அடல்ட்டாக ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டேஜஸ் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் கால்ட் மெட்டமார்ஃபோசிஸ். ஸோ மெட்டமார்ஃபோசிஸ் எல்லாம் நடந்து இது என்ன பண்ணும்? ஓஷனுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். எக்ஸாம்பிள், எஸ், பெட்ரோமைசான், தட் இஸ் lamprey, அண்ட் மிக்சின், தட் இஸ் hagfish. ஸோ திஸ் இஸ் lamprey. ஓகே, ஸோ gill slits பாருங்கள். ஸோ இதோட மவுத் எப்படி இருக்குது பாருங்கள், சர்க்குலர் அண்ட் சக்கிங் டைப். அதனால தான் எல்லாம் போய் என்ன இருக்குது? கிளாஸில் அழகாக சக் பண்ணி ஒட்டி இருக்கு. ஓகே, மவுத் இஸ் சர்க்குலர் அண்ட் சக்கிங் டைப். அண்ட் திஸ் இஸ் hagfish. நெக்ஸ்ட் we are going to see about chondrichthyes. Chondrichthyes அப்படிங்கிறது இட்ஸ் அ கிளாஸ் and it comes under which super class? Yes, Pisces. And which division? Gnathostomata. Very good. And which subphylum? Vertebrata. And which phylum? Phylum Chordata. Okay, they are marine animals with a streamlined body and have a cartilaginous endoskeleton. Streamlined body. So எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி நல்லா ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். அப்போ தான் என்ன ஆகும்? ஈஸியாக ஸ்விம் பண்ணி போக முடியும். லைக் நம்ம ஃப்ளைட் இருக்குது, ரைட்? அது வந்து என்ன பண்ணும்? எஸ், அதோட பாடியோட மேனுஃபேக்சரிங் எதுக்காக இருக்குது? எஸ், அந்த ஏர் ஃப்ளோவில் போகிறக்காக இருக்குது, ரைட்? அதே மாதிரி வாட்டரோட ஃப்ளோவில் போகிறக்காக இதோட பாடியும் மாடிஃபை ஆகிருக்கும். ஹேவ் கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன். அப்போ என்ன அர்த்தம்? உள்ள ஸ்கெலிட்டன் உள்ளே இருக்கும் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ். மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி. ஸோ மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி என்ன அர்த்தம்? ஸோ இதுதான் ஃபிஷ் அப்படின்னா மவுத் கீழே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும் மவுத். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி. நோட்டோகார்ட் இஸ் பர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் தி லைஃப். ஸோ நோட்டோகார்ட் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த லைஃப் பர்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரீம்லைன்டு பாடி அண்ட் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது. இங்கேயும் கில்ஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள் மவுத். ஸோ வென்ட்ரல் சைடில் மவுத் இருக்குது. இது ஃபுல்லாக ஹெட்டு அடியில் இருக்குது, ரைட்? ஸோ இட் இஸ் வென்ட்ரல் சைடில் மவுத் இருக்குது. அண்ட் தே ஹாவ் ஃபின்ஸ். டார்சல் ஃபின்ஸ் இருக்குது, கார்டல் ஃபின்ஸ் இருக்குது, அண்ட் பெல்விக் ஃபின் இருக்குது. அண்ட் ஆல்சோ பெக்டோரல் ஃபின்ஸ் இருக்குது.
they have placoid type of scales. So அதோட பாடியில் என்ன இருக்கும், scales இருக்கும், and that is of placoid type. Placoid type of scales பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். They will have இந்த மாதிரி sharp edges இருக்கும். Okay, 3 இருக்கும் அதில். And இதோட side view பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஷார்ப்பாக. Okay, this is the type of placoid scales. இது எங்கே இருக்கு, chondrocytes இல்லை. Okay, the skin is tough containing minute placoid cells. நம்ம பார்த்து zoom in version அதை விட குட்டி குட்டியாக இருக்கும். And teeth are modified placoid scales which are backwardly directed. அப்போ இதோட டீத்தும் என்னது, modified placoid scales தான். அதனால இது எப்படி இருக்கும், பேக்வேர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்க்கோட இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரைட்? அதோட மவுத் இப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன இருக்கும், இப்படி தான் பல்லு இப்படி இருக்கும், பேக்வேர்ட்ஸில் இருக்கும் பல்லு, ரைட்? ஸோ தட் இஸ் நத்திங் பட் எஸ் placoid modified scales. their jaws are very powerful. ஓகே, இந்த இவங்களோட ஜாஸ் எப்படி இருக்கும், வெரி பவர்ஃபுல். ஸோ இது placoid scales, ரைட்டா, உள்ளே இருக்குது. அண்ட் இது என்ன ஆகுனா இப்படியே வந்து 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 இந்த மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிடும் மவுத்து வரும்போது. அதனால தான் இது எப்படி இருக்குது, பேக்வேர்ட்லி டைரக்டடாக இருக்குது. ஸோ தே ஆர் நத்திங் பட் placoid scales. சி இது யார் அப்போ, placoid scales, ரைட்? தே ஆர் placoid scales. அதோட சைடு வியூ அது. These animals are predaceous. இந்த அனிமல்ஸ் யார், predators. அப்படின்னா வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்குகள். Due to the absence of air bladder, they have to swim constantly to avoid sinking. ஸோ ஆக்சுவலாக இதுக்குள்ள உள்ளே வந்து ஏர் பிளாடர் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா என்னாகும், தரையோட தரையாக மூழ்கிடும். Heart is 2 chambered. 2 chamber இருக்குது ஹார்ட்டு. 1 auricle and 1 ventricle. Some of them have electric organs. ஸோ சிலதில் என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் torpedo. torpedoங்கிறது டைப் ஆஃப் ஃபிஷ். அண்ட் சம் possess poisonous sting. சிலதில் poisonous sting இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் trigon. ஓகே, தே ஆர் கோல்டு blooded. தட் இஸ் poikilothermic. அப்படின்னா என்ன அர்த்தம், தே ஆர் கோல்டு blooded அப்படின்னாவே அவங்களுக்கு உள்ளே வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற பாடி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற பாடி டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ் தான் என்ன சொல்கிறோம், poikilothermic. பட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், we are warm blooded. ஓகே, நமக்கு அப்போது இன்டர்னலாக கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், வெளியே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. ஓகே, வெளியே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இல்லாமல், ஸோ வெளியே எப்படி இருந்தாலும் சரி, ஹையாக இருந்தாலும் சரி, லோவாக இருந்தாலும் சரி, நமக்கு உள்ள கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். we are warm blooded. So sexes are separate. In male, pelvic bears clasper. This is very important. Pelvic fins சொன்னோமா, அந்த pelvic finsல மேல் என்ன இருக்கும், clasper இருக்கும், ஃபீமேல்ஸில் இருக்காது. இது வச்சு மேல் அண்ட் ஃபீமேலை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். They have internal fertilization and many of them are viviparous. Internal fertilization. ஸோ எங்கே நடக்குது, inside the body, and many of them are viviparous. viviparous-னா குட்டி போடுறது. ஓகே, ஸோ many of them are viviparous. ஸோ இது dorsal fins, இது pectoral fins, pelvic fin, anal fins. ஓகே, ஸோ இந்த pelvic finல தான் என்ன இருக்கும், claspers இருக்கும். அண்ட் திஸ் இஸ் claspers. ஸோ இது pelvic fin, அந்த pelvic finல என்ன இருக்குது, clasper இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் Scoliodon, dogfish. Prestis, sawfish. Carcharodon, that is great white shark. Trigon, it is an stingray. So this is dogfish. So இது என்னது, sawfish. ரம்ப மாதிரி இருக்குல்ல, நான் மரம் இருக்கிற ரம்ப மாதிரி இருக்கா, so that's why this is sawfish. And this is great white shark. இதோட original picture, great white shark. So இதோட பல்லு எப்படி இருக்கு பாருங்க, it is backwardly directed. It is nothing but modified placoid scales. So இந்த பிக்சர்லயும் தெரியுது பாருங்க, right? They are modified placoid scales, and they also have gill slits, opening இருக்கு, right? This is stingray. Next we are going to see about osteichthyes. It includes both marine and freshwater fishes with bony endoskeleton. This is very important. Marine irukku, freshwater irukku, and they have bony endoskeleton. அதே chondrocytesல
Yes, cartilaginous endoskeleton. But in osteocytes, it is bony endoskeleton. Their body is streamlined. அங்கேயும் streamlined. And mouth is mostly terminal. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இப்படி இருக்குன்னா mouth கீழே இருந்துச்சு. Right? So, ventral mouth. யாருக்கு? Chondrocytesக்கு. So, இதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் mouth. எண்டில் இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி இருக்குன்னா மவுத்து இந்த மாதிரி எண்டில் இருக்கும். ஓகே, இந்த எண்டில் இருக்கிறனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? எஸ், டெர்மினல் மவுத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் டெர்மினல் மவுத். ஓகே, அண்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா தே ஹாவ் ஏர் பிளாடர். ஓகே, அதே காண்ட்ரோசைட்ஸில் ஏர் பிளாடர் இருந்துச்சா? இல்லை, அதில் ஏர் பிளாடர் இல்லாதனால அது என்ன ஆகணும்? கான்ஸ்டண்ட்டாக ஸ்விம் ஆகிட்டே இருக்கணும். பட் இங்கே அப்படி கிடையாது, ஏர் பிளாடர் இருக்குது. ஸோ நோ நீட் டு ஸ்விம் கான்ஸ்டன்ட்லி டு அவாய்ட் சிங்கிங். ஸோ மவுத்து எஸ் இது டெர்மினலாக இருக்குது. அண்ட் தே ஹாவ் கில்ஸ். அண்ட் இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பட்டையாக ஒன்று இருக்கும். ஓகே, நல்ல பட்டையாக அதை கவர் பண்ணியிருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஓப்பர்குலம். எங்கே இருக்கும்? ஆஸ்டிதைட்ஸ்க்கு ஓப்பர்குலம் இருக்கும், ஆனால் காண்ட்ரோசைட்ஸ்க்கு ஓப்பர்குலம் இருக்காது. தே ஹாவ் 4 pairs of gills which are covered by an operculum on each side. ரெண்டு சைட்லையுமே ஒரு பட்டையாக ஒரு ஸ்கேல் க்ளோஸ் ஆகிருக்கும். யாரை க்ளோஸ் பண்ணியிருக்கும்? கில்ஸை. ஓகே, கில்ஸ் ரெண்டு சைடுமே எவ்வளோ இருக்கும்? 4 pairs of gills. ஓகே, 4 pairs of gills இருக்கும். அண்ட் அதை வந்து ஓப்பர்குலம் ரெண்டு சைடும் கவர் பண்ணியிருக்கும். ஸ்கின் இஸ் கவர்டு வித் சைக்ளாய்டு ஆர் டீனாய்டு ஸ்கேல்ஸ். ஸோ ஸ்கின் வந்து சைக்ளாய்டு டைப் ஆஃப் இல்லைனா டீனாய்டு டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஏர் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் விச் ரெகுலேட்ஸ் தி பயான்சி. ஏர் பிளாடர் இருக்கிறனால பயான்சியை ரெகுலேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் cycloid type of scales, and this is tenoid type of scales. So cycloid type ku tenoid type ku difference என்னன்னா cycloid typeல more grooves இருக்காது, இவ்வளவுதான் grooves. ஆனால் இங்கே நிறைய grooves இருக்கும். tenoidல நிறைய grooves இருக்கும், அங்கே grooves கம்மியாக இருக்கும். and this is the attaching part. okay, this is the attaching part. attaching partல இங்கே என்ன இருக்கு? teeth like serrated edges இருக்கு. பட் மேலே பார்த்தீங்கன்னா attaching partல serrated edges கிடையாது. ஸோ இதுதான் cycloid and tenoid type of scales. ஸோ இது yes osteocytes and they have என்னது? yes, not much grooves are there, which means they are cycloid. okay, and see என்னது? இது நல்ல பட்டையாக ஒரு பெரிய ஸ்கேல் மாதிரி இருக்கா? ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணணும். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? ஓப்பர்குலம். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே என்ன இருக்கும்? இந்த மாதிரி. எஸ், இது என்னது? கில்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ள கில்ஸ் இருக்கும். ஹார்ட் இஸ் 2 chambered. ஸோ ஹார்ட்டுங்கிறது 2 chamber, 1 auricle and 1 ventricle. They are cold blooded animals. What is meant by cold blooded animals? இப்போ தான் பார்த்தோம். எஸ், their body temperature will change according to the environmental temperature. Very good. Sexes are separate, which means male and females are separate identify பண்ணலாம். male and female sexes are separate இருக்கும். Fertilization is usually external. This is important. So இங்கே என்ன நடக்குது? external நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ இன்டர்னலாக இருந்துச்சு, ரைட்? ஸோ பாடிக்கு வெளியே நடக்குது. they are mostly oviparous. இதுக்கு முன்னாடி chondrocytes are mostly viviparous. பட் இங்கே oviparous. oviparous-னா they are egg laying. முட்டை இடுற வெரைட்டிஸ் தான் oviparous. ஓகே, அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். ஸோ டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளில் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டராக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மெரைனும் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ மெரைனில் என்னெல்லாம் இருக்குது? எக்ஸோசிட்டஸ் அப்படின்னா ஃப்ளையிங் ஃபிஷ், அடுத்து ஹிப்போகேம்பஸ், தட் இஸ் சீ ஹார்ஸ், இந்த ரெண்டும் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டரில் லேபியோ, தட் இஸ் ரோகு, கட்லா, தட் இஸ் கட்லா, கிளாரிஸ், தட் இஸ் மேகர். ஸோ ரோகு, கட்லா, மேகர். அக்வாரியமில் பீட்டா, தட் இஸ் ஃபைட்டிங் ஃபிஷ், அண்ட் டெரோஃபைலம், ஏஞ்சல் ஃபிஷ். ஓகே, this is flying fish. ஆக்சுவலாக அதோட ஃபின்ஸை யூஸ் பண்ணி அது பறக்கும். ஓகே, நாட் லைக் பேர்ட்ஸ் பட் அப் டு சம் எக்ஸ்டென்ட் தே கேன் ஃப்ளை. இது எஸ் சீ ஹார்ஸ். அண்ட் திஸ் ஒன் ரோஹு, திஸ் ஒன் கட்லா, அண்ட் திஸ் ஒன் இஸ் மேகர். ஓகே, இப்போ இது வரைக்கும் இதெல்லாமே என்னது? ரோஹு, கட்லா, மேகர் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சீ ஹார்ஸ் அண்ட் ஃப்ளையிங் ஃபிஷ் எல்லாமே மெரைன். எஸ்,
So இது fighting fish and this one are angel fish. Next we are going to see about amphibia. As the name indicates, amphi means dual, bios life. Amphibia means ரெண்டு life இருக்கும், waterலயும் இருக்கும், landலயும் இருக்கும். Okay, amphibians can live in aquatic as well as terrestrial habitats. Most of them have two pairs of limb. Okay, body is divisible into head and trunk. ரெண்டே தான் இருக்கு, head trunk மட்டும் தான் நாம என்ன பண்ண முடியும், divide பண்ண முடியும். And this amphibia comes under which super class? Amphibia is a class. அப்போ which super class கீழே வருது இது? Yes, class, yes, super class tetrapod. Okay, so amphibians பொறுத்த வரைக்கும் they have tympanum for hearing and they have eyes and they have eyelids to close, then mouth, nostril to breathe, and they have a very shiny skin. Okay, because there will be a mucus secretion to keep the skin moist. Skin moist-ஆவே வெச்சுக்கிறதுக்காக mucus secretion இருக்கும், அதனால பார்க்காது எப்படி இருக்கும், நல்ல ஷைனியாக இருக்கும். and forelimb and hind limb இருக்கும். Some of the amphibians limbu இருக்காது. So limbless amphibians are also there. Tail may be present in some. சிலதுக்கு tail இருக்கலாம் amphibiansல. The amphibian skin is moist without scales. This is very important. இங்க என்ன இல்ல, fish மாதிரி இங்க இதுக்கு scales கிடையாது. The eyes have eyelids. So eyesல என்ன இருக்கு, eyelids இருக்கு. So can you see this shiny area? They are nothing but mucus. Okay. So this is nictitating membrane. இது eyelid. அதுக்கு உள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்குது அது nictitating membrane. எதுக்கு, தண்ணிக்குள்ள போகும்போது yes, ஐஸை காட் பண்றதுக்கு. The tympanum represents the ear. So ear அப்படிங்கிறது என்னது, this one, tympanum. Okay. Alimentary canal, urinary and reproductive tracts open into a common chamber called cloaca, which opened into the exterior. So alimentary canalum seri, urinary bladder nu seri, and reproductive tract seri, it will open into a single opening called cloaca. So this is the tympanum. Respiration is by gills, lungs and through skin. This is very important. Gills irukku, lungs irukku, skin irukku. Enga amphibiala. The heart is 3-chambered. So amphibiala mottama heart 3-chambered, 2 auricles and 2 auricles and 1 ventricles. These are cold-blooded animals. இதுவும் என்னது, cold-blooded animal. Sexes are separate. Yes, sexes are separate and fertilization is external. So external fertilization, most time the external yaar அப்படினா, that is nothing but water. Okay, they are oviparous and development is indirect. Oviparous means egg laying and development is indirect na, larval stages are there for amphibia. So இது example என்னது, frog ஓடுது. So frog lays eggs in the water, fertilization happens in the water and tadpole stages are there, then comes frog. Okay, example, buffo, that is toad nu சொல்லுவோம் அது, buffo. Rana is a type of frog. Buffo is also a type of toad, and hyla is a tree frog. Then comes salamandra, that is salamander, and ichthyophis, that is lymphless amphibia. Okay, ichthyophis is the lymphless amphibia. So this is toad. Okay, and that is rana, frog. Rana அப்படிங்கிறது a type of genus, and this is tree frog, and then this one salamander, and this limbless amphibia. So next நம்ம பார்க்க போகிறது class reptilia. Okay, so class reptilia அப்படிங்கிறது actually அந்த நேம் எதை குறிக்குது அப்படின்னா creeping and crawling movement, which is nothing but ஊர்வன டைப், ஊர்ந்து போகிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைப் அண்ட் க்ரால் பண்ணி போகிறது. ஓகே, இந்த ரெண்டு டைப் ஆஃப் இதில் தான் என்ன இருக்குது, எஸ், லொக்கோமோஷன் இருக்குது. ஸோ ரிப்பேர் ஆர் ரெப்டம் அப்படின்னா டு க்ரீப் ஆர் டு க்ரால். They are mostly terrestrial animals and their body is covered by dry and cornified skin. So அதோட ஸ்கின் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கும் அண்ட் கார்னிஃபைடாக இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எபிடர்மல் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கியூட்ஸ். ஸோ அதில் என்ன இருக்கும், மேலே ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்கேல்ஸ் இல்லைன்னா அது என்ன சொல்கிறோம், ஸ்கியூட்ஸ்னு. தே டு நாட் ஹாவ் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் அப்படிங்கிறது ரெப்டைல்ஸில் இல்லவே இல்லை. திஸ் இஸ் So this is reptiles covered in scales. Okay, their skin are cornified.
The tympanum represents the ear. So, this is amphibialayum, right? அதே மாதிரி தான் இங்கேயும். Limbs when present are of 2 pairs. Limbs இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? 2 pairs இருக்கும். அப்படி இல்லைனா limbs இல்லாமையும் இருக்கும். Heart is full, usually 3 chambered. So, reptiles க்கு heart 3 chambered. Amphibia க்கு heart 3 chambered. Amphibia and reptiles ரெண்டுக்குமே 3 chambered. But reptilesல ஒரே ஒரு exception இருக்கு. Okay? Except crocodiles. There is nothing but crocodile. So, crocodile க்கு எவ்வளவு chamber? 4 chambered heart. Okay? So, reptiles are poikilothermic. So, poikilothermic அப்படினா என்னது? Cold blooded. So, cold blooded na? Yes, their body temperature will change according to the environment. Snakes and lizards shed their scales. Snakes and lizards shed their scales as skin cast. So, நம்ம பார்த்திருப்போம். பாம்பு சட்டை உரிக்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? So, அதோட skin cast என்ன பண்ணும்? Yes, உரிக்கும். Sexes are separate. So, male and female ங்கிறது ரெண்டுமே செப்பரேட்டா இருக்கும். Fertilization is internal. Amphibiala fertilization என்ன படிச்சோம்? Yes, amphibiala fertilization is external, but இங்க reptiliala it is internal. They are oviparous and development is direct. Oviparous அப்படினா என்ன? Yes, egg laying. Development is direct அப்படினா? Yes, young ones resembles. Yes, very good. Adult. So, young ones resembles adult. So, examples. Kelone. Kelone என்ன அர்த்தம்? Turtle. Turtle ஓட scientific name. Testudo, it is tortoise. Chameleon, it is tree lizard. நமக்கு தெரியும் பச்சோந்தி, right? Calotus, garden lizard. அது யாரு? நம்ம இந்த ஓனான்னு சொல்லுவாங்கல்ல அது. Okay, garden lizard. Crocodilus, crocodile. Alligator is an alligator. Hemidactylus, wall lizard. இது நம்ம வீட்டில் பார்க்குறோம்ல அந்த பல்லி. ஓகே அதுதான் wall hemidactylus. ஓகே poisonous snakesல naja, that is cobra. Then comes bangarus, that is kite, and vipera, viper. இந்த மூணுமே என்னது? Poisonous. So, இதில் ஒன்று turtle. This one is turtle and this one is tortoise. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எது turtle, எது tortoise? Turtles-ஓட flip இது பார்த்தீங்கன்னா forelimb பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீந்தருக்கு ஆன மாடிஃபிகேஷனில் இருக்கும். ஓகே ஸோ மோஸ்ட்லி தே ஆர் இன் sea water or ocean. ஓகே இங்கே இதோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நடக்கிறதுக்கு இருக்கும், வாக்கிங் டைப்புக்காக மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஆக்சுவலாக டார்டாய்ஸ். இது மோஸ்ட்டாக லேண்டில் இருக்கும். ஓகே திஸ் ஒன் எஸ் கெமிலியான் பச்சோந்தி. இதுதான் கார்டன் லிசார்ட். ஓகே திஸ் ஒன் wall lizard. This one alligator, crocodile. It is crocodile and this one is alligator. So எப்படி alligator க்கு crocodile க்கு டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க? crocodile ஓட மூக்கு பகுதி எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லென்த்தா இருக்கும், அதே வந்து alligator க்கு சின்னதா இருக்கும். ஓகே so அதான் மெயின் டிஃபரன்ஸ். So this one cobra and this one kite. Yes, and இது viper. So next we are going to see about aves. Aves na யாரு? birds. birds பத்தி பார்க்க போறோம். The characteristic feature of aves, that is birds, are the presence of feathers and most of them can fly except flightless birds. அப்ப இதோட characteristic feature என்ன? ஒன்னு feathers. okay next can fly. இதுதான் மெயின். ஸோ சில பேர்ட்ஸ் வந்து ஃப்ளைட்லெஸ் பேர்டுன்னு சொல்லுவோம், ஏன்னா அங்கே அது என்ன பண்ணாது, அதனால் பறக்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரிச், அப்புறம் இன்னும் இருக்குது ஆஸ்ட்ரிச், தென் பென்குயின். பென்குயின்ங்கிறது பேர்டு. ஓகே பென்குயின், அப்புறம் பென்குயின்க்கு அப்புறம் இன்னும் இருக்குது கிவி. ஓகே இன்னும் இருக்குது, பாக்கி நீங்கள் பார்க்குறேன். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். okay they possesses beak. so என்ன இருக்கும், அதுக்கு மூக்கு இருக்கும். the forelimbs are modified into wings. this is very important. wings அப்படிங்கிறது it is nothing but forelimb ஓட modification, modified for flying. so this is ostrich, பறக்க முடியாது. next these have streamlined body, ஏன்னா பறக்கணும் கரெக்டாக, அப்போது அந்த ஏர் ஃப்ளோவில் அதனால் பறக்க முடியணும். ஸோ அதுக்காக பாடி எப்படி இருக்கும், ஸ்ட்ரீம்லைன்டு பாடியாக இருக்கும். அண்ட் தே ஹாவ் ஃபெதர்ஸ், தே ஆல் ஹாவ் ஃபெதர்ஸ்.
and they have wings for flying, and the wings are modified forelimbs, and they all will have beak. அது எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்கணுங்கிறதுல, but they have beaks. So they have an hollow bones. These bones are called as pneumatic bones. This hollow bones அப்படிங்கும்போது உள்ளே என்ன இருக்கும்னா ஏர் கேவிட்டிஸ் இருக்கும், ஃபுல்லாக ஏர் கேவிட்டிஸாக இருக்கும். எதுக்காகனா இது பறக்கும்போது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கணும்ல, ஸோ அதனால் நம்ம போன்ஸில் ஏர் கேவிட்டிஸ் கிடையாது. வி ஹாவ் அன் மேரோ, போன் மேரோ இருக்கும் நம்மளதில், ஸோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது, ஏர் கேவிட்டிஸ் இருக்கிறனால எஸ் வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஸோ தே கேன் ஃப்ளை ஈஸிலி. The hind limbs generally have scales and are modified for walking, swimming and clasping the tree branches. So இதுக்கு எல்லாத்துக்குமே modification ஆனதா என்னது, hind limbs. Okay, skin is dry without glands. Skin இது ரொம்ப important. Skinல glands கிடையாது except ஒரே ஒரு gland, that is oil gland. except ஒரே ஒரு gland, அது gland பேர் என்ன, yes, oil gland. அது எங்க இருக்கு, base of the tail. That is very important. Okay, it is in the base of the tail. Okay, so இந்த feet பாருங்க, இதில் என்ன இருக்கு, நல்ல வெப் மாதிரி இருக்கா. So this is for swimming, this one is for walking, and இதை விட இன்னும் claw பெருசாக இருந்து நல்ல இதாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஈஸியாக கிராப் பண்ண முடியும், ரைட். ஸோ claw பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்ல சி ஷேப்பில் இருக்கா, ஈஸியாக கிராப் பண்ணுறக்காக. ஓகே, திஸ் கிராப்பிங் டைப். ஸோ கிளைம்பிங்க்கும் அதே தான், சி சின்ன மாடிஃபிகேஷன். ஸோ எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு, தட் இஸ் போனி. திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எண்டோஸ்கெலிட்டன் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லி ஆசிஃபைடு, அந்த அது என்னது போனி தான், பட் போனிக்கு உள்ளே என்ன இருக்கும், ஹாலோவாக இருக்கும். அண்ட் த லாங் போன்ஸ் ஆர் ஹாலோ வித் ஏர் கேவிட்டிஸ், அண்ட் தட் ஏர் கேவிட்டி இஸ் கால்ட் அஸ் எஸ் pneumatic bones. ஓகே, next the digestive tract of birds have additional chambers. So digestive tract of birds la konja additional chambers irukku, ரெண்டே ரெண்டு தான். யார் யார், crop-உம் gizzards-உம். Okay, crop and gizzards, ரெண்டே ரெண்டு additional chambers, crop and gizzards. Heart is completely four chambered. So இங்கே completely four chambered. அதே reptiles-ல 3 chambered except crocodile. இதுக்கப்புறம் birds-லையும் சரி mammals-லையும் சரி it is completely 4 chambered. They are warm blooded. This is important. இப்போ வரைக்கும் ஃபிஷ்ஷஸ்லையும் சரி ஆம்ஃபிபியாலையும் சரி ரெப்டைல்ஸ்லையும் சரி நாம் என்ன படித்தோம், தே ஆர் கோல்டு பிளட்டட் அப்படின்னு தான் படித்தோம். பட் இதுக்கப்புறம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே என்னது, வார்ம் பிளட்டட், விச் மீன்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் போத்துமே வார்ம் பிளட்டட். That is, they are able to maintain a constant body temperature. They are able to maintain constant body temperature. Respiration is by lungs. Okay, இங்கே என்ன respiration நடக்குது, லங்ஸில் தான் நடக்குது. Air sacs connects the lungs, supplement respiration. Okay, so lungs la air sacs connect ஆயிருக்கும், and அது என்ன பண்ணுது, to the lungs and supplement the respiration. And also அந்த air sacs எதுக்கு ஹெல்ப் ஆகுது, yes, ஃப்ளைட்டுக்கு. ஓகே, ஸோ ஏருக்கு அதிகமாக பயான்சி கொடுக்கும் உள்ள. ஓகே, ஸோ இது ஹைண்ட் லிம்ப். ஓகே, ஸோ அப்போ இது என்னது, ஸ்கேல்ஸ். ஓகே, ஸோ ஹைண்ட் லிம்பில் என்ன இருக்குது, ஸ்கேல்ஸ் இருக்குது. Sexes are separate, which means male and female separate, and fertilization is internal, and they are oviparous and development is direct. So இங்கே என்னது, oviparous தான் and development direct இருக்கும். So யார் யார், corvus, that is crow, columbia, pigeon, psittacula is a parrot, struthio, ostrich, pavo, peacock, aptenodytes, penguin, and neophron, that is nothing but vultures. So இது யார், the handsome guy. Yes, so this is crow, and then this one pigeons, yes, parrots, this one ostrich, yes, இது எல்லாத்துக்குமே தெரியும், peacock, and this one penguins. So penguins comes under birds. Okay, it's aves, and this one is vultures. Next we are going to see about class Mammalia. They are found in a variety of habitats, polar ice caps, deserts, mountains, forests, grasslands, dark caves. So நீங்கள் எங்கே எடுத்துட்டாலும் என்ன இருக்குவாங்க, Mammalia இருக்கும். So that much adaptability அதுக்கு இருக்குது, அவ்வளோ அடாப்டேஷன் நடந்திருக்கு. Some of them have adapted to fly or live in water. ஸோ மேமல்ஸே வந்து வாட்டரில் லிவ் பண்ணுறக்கும் அடாப்ட் ஆகிருக்கு, அண்ட் ஃப்ளையிங்க்கும் அடாப்ட் ஆகிருக்கு. ஸோ த மோஸ்ட் யூனிக் மேமலியன் கேரக்டர் என்ன அப்படின்னா mammary gland. ஸோ ப்ரொடியூசிங் milks for young ones. Okay, so mammary gland, it is the very important and most unique mammalian character. So they have 2 pairs of limbs. So என்னென்னலாம் இருக்குது, 2 pairs of limb இருக்குது, and அதெல்லாம் எப்படியெல்லாம் அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்னா,
டெரஸ்ட்ரியலில் இருக்கிறதா இருந்தால் தரையில் இருக்கிறதா இருந்தால் நடக்க இருக்கும், இல்லைனா பறக்க இருக்குது, அப்படி இல்லைனா ஸ்விம்மிங், எல்லாத்துக்குமே இருக்குது. ரன்னிங், கிளைம்பிங், பரோயிங், ஸ்விம்மிங் ஆர் flying, எல்லாத்துக்கும் மாடிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ they are nourishing their young ones with mammary glands which produces milks. And they are warm blooded. So யாரெல்லாம் warm bloodedல வர்றா? Mammals and birds. இந்த ரெண்டு மட்டும் warm blooded. பாக்கி fish, reptiles and amphibians எல்லாமே cold blooded. The skin of mammalia is unique in possessing hair. This is very important. So skin of mammalia என்ன இருக்கும்? Yes, hairs இருக்கும். And they have external ears called as pinna. பின்னாங்கிறது என்ன? நம்மளோட external ears, வெளியே இருக்கிற காது. Okay, are present. Different types of teeth are present in a jaw. So ஒரு jaw எடுத்துட்டால என்ன இருக்கும்? Different types of teeth இருக்கும், right? அது எல்லா mammals-க்கும் அதே மாதிரி different types of teeth இருக்கும். That is also a very important MCQ. The heart is four-chambered. Birds-க்கும் four-chambered. They are homeothermous. Birds and mammals are homeothermous. Homeothermous-னா என்ன அர்த்தம்? They can maintain the constant body temperature. Okay, the respiration is by lungs. So inga respiration lungs தான். Okay, sexes are separate and fertilization is internal. So separate sexes இருக்கு, fertilization inside the body தான் நடக்குது. They are viviparous. This is very important. They are mostly viviparous, but few exceptions are there. Egg laying. Okay, and development is direct. So oviparous egg layingல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தோரெங்கஸ். அது யாரு? பிளாட்டிபஸ். அது மட்டும்தான் ஓவிபேரஸ். ஸோ என்ன கேட்பாங்கன்னா எக் லேயிங் மேமல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எக் லேயிங் மேமல்னா யாரு? பிளாட்டிபஸ். நெக்ஸ்ட் விவிபேரஸ். விவிபேரஸ்ல யாரெல்லாம் வரா? மேக்ரோபஸ். மேக்ரோபஸ்ங்கிறது யாரு? கேங்க்ரூ. அதுக்கப்புறம் டெரோபஸ், தட் இஸ் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். தென் கேமலஸ் கேமல், மக்காக்கா மங்கி. தென் ராட்டஸ் ராட், கேனிஸ் டாக், ஃபீலிஸ் கேட். Then Elephas, elephant, Equus is horse, Delphinus, common dolphin, then Balanoptera, blue whale, then Panthera tigris, tiger, Panthera leo is lion. So this one platypus, this platypus oda young one, okay, that is adult platypus. And this is, yes, kangaroo. And this one is not bat but flying fox. This one camel. Next, yes, monkeys, gorillas. This one rat, dogs, elephant, cats, horses, that is equus, dolphins and blue whales, lion and tiger. இது எல்லாமே எதுல வருது? mammals. They have mammary glands and they will nourish their young ones. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னெல்லாம் ஃபைலம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? போரிஃபெரா, எஸ், அதுக்கப்புறம் சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, தென் பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஷ்கெல்மின்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. கார்டேட்டா கீழே இருக்கிற டிவிஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம், ரைட்? கார்டேட்டா கீழே என்ன டிவிஷன்ஸ் இருக்குது? 3 சப்ஃபைலம் இருக்குது. யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா, ரைட்? வெர்டிபிரேட்டா கீழே நம்ம மறுபடியும் என்ன பிரிக்கிறோம்? டிவைட் பண்ணுறோம். டிவிஷன் எக்னாத்தா அண்ட் நாத்தோஸ்டோமேட்டா. அதுக்கப்புறம் எக்னாத்தா கீழே வர்றது எல்லாமே எஸ் ஜாலஸ் ஃபிஷ், ஒரே ஒரு கிளாஸ் தான், கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாத்தோஸ்டோமேட்டாவில் வர்றது 2 சூப்பர் கிளாஸ் இருக்குது. அந்த 2 சூப்பர் கிளாஸ் எது? பிசஸ் அண்ட் எஸ் பிசஸ் அண்ட் டெட்ராபோட்ஸ். வெரி குட். ஸோ பிசஸ்க்கு மீன் சூப்பர் கிளாஸ் பிசஸ்க்கு கீழே வர்றது கிளாஸ் காண்ட்ரித்தைட்ஸ், கிளாஸ் ஆஸ்டித்தைட்ஸ். இந்த பக்கம் டெட்ராபோடு கீழே வர்றது எஸ் கிளாஸ் ஆம்ஃபிபியா, கிளாஸ் எஸ் ஆம்ஃபிபியாக்கு அப்புறம் ரெப்டைல்ஸ், ஏஸ் அண்ட் மேமல்ஸ். இதெல்லாம் தான் படிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஓவரால் வியூ நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ போரிஃபெரால செல்லுலர் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குது. டிஷ்யூ ஃபார்ம்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரால. அதுக்கு கீழே வர எல்லாமே ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் சிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா போரிஃபெரால சிமெண்ட்ரியே கிடையாது. தட் இஸ் ஏசிமெட்ரிக்கல். திஸ் இஸ் ஏசிமெட்ரிக்கல். அண்ட் 2 ரேடியல் சிமெட்ரி, தட் இஸ் சீலன்ட்ரேட்டா அண்ட் டீனோஃபோரா. இன்னொரு ஆள் வேணால் ரேடியல் சிமெட்ரியில் சொல்லலாம். யார்? எக்கினோடர்மேட்டா. எக்கினோடர்மேட்டால அடல்ட் வில் பி இன் ரேடியல் சிமெட்ரி பட் லார்வா வில் பி இன் bilateral symmetry. பாக்கி எல்லாமே உங்களுக்கு bilateral symmetry. நெக்ஸ்ட் கம் சீலம். சீலம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்டிஹெல்மின்தஸ் வரைக்குமே ஆப்சென்ட்.
ஆஷல்மின்தஸ் மட்டும் சூடோசீலமேட், அதுக்கப்புறம் கீழே வர எல்லாமே சீலோமேட்ஸ். நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபைலத்துக்கு தான் செக்மெண்டேஷன் இருக்குது. ஒன்று தட் இஸ் அனலிடா, தென் ஆத்ரோபோடா அண்ட் another one is chordata. ஓகே, எங்கெங்கே இருக்குது? அனலிடா, ஆத்ரோபோடா அண்ட் another one is chordata. நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது இங்கே கிடையாது போரிஃபரல், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் செல்லுலார் அக்ரிகேட்ஸ், ஆர்கன் டெவலப்பே ஆகலை. இதுக்கப்புறம் ஆர்கன் டெவலப் ஆயிருக்கு அண்ட் அப் டு yes platyhelminthes it is incomplete digestive system, but after Ashkelminthes start ஆனோனே complete digestive system start ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி circulatory system எங்கே ஸ்டார்ட் ஆகுது? எஸ், circulatory system starts in annelida மட்டும்தான். annelida open circulatory closed circulatory? எஸ், closed. respiratory system starts with ஆத்ரோபோடா. அப்போ ஆத்ரோபோடாவில் மாதிரி இருந்து தான் நம்ம என்ன பண்ணிப்போம், ரெஸ்பிரேஷன் பற்றி பேசியிருப்போம், ரைட்? கில்ஸ், புக் கில்ஸ், லங்ஸ், புக் லங்ஸ் எல்லாமே பார்த்தோம், ரைட்? நெக்ஸ்ட் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ். பாடி வித் போர்ஸ் அண்ட் கெனால்ஸ் இன் வால்ஸ், தட் இஸ் வாட்டர் கெனால் சிஸ்டம் எங்கே இருக்கு? போரிஃபெரா. அண்ட் நிடோபிளாஸ்ட் ஆர் பிரசன்ட் இன் நிடேரியா. கோம்ப்ளெக்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டீனோஃபோரா. ஃபிளாட் பாடி அண்ட் சக்கர்ஸ் அப்படின்னாவே அப்போ யார் அது? பிளாட்ஹெல்மின்தஸ். ஆஃபன் வார்ம் ஷேப்ட் அண்ட் எலாங்கேட்டட், அப்படின்னா அது யாரு? Yes, நம்ம Ashkelminthes. Next, body segments like rings, அப்போ அது annelida. Exoskeleton of cuticle and joint appendages. Exoskeleton of cuticle, then have yes joint appendages அப்படின்னா அப்போ அது யாரு? ஆர்த்ரோபோடா. External skeleton of shell usually present. External skeleton of shell இருக்கு அப்படின்னா அது யாரு? Yes, soft bodied animals, that is mollusk. Water vascular system is seen in Echinodermata. Worm like with proboscis, அப்படின்னா அது யாரு? ஹெமிகார்டேட்டா. அண்ட் நோட்டோகார்டு இருக்குது அப்படின்னாவே அது கார்டேட்டா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த ஃபைலம். ஸோ இதோட நமக்கு சாப்டர் ஓவர். தேங்க்யூ.